الجحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, ஏகத்துவ கொள்கையை உயிர் மூச்சாக கொண்ட தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற அமைப்பிலே செயல்படக்கூடிய நாம் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கைகளை தெளிவான முறையில் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே இங்கே குழுமியிருக்கிறோம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற நமது அமைப்பினுடைய அடிப்படை கொள்கை என்னவென்று உங்களுக்கெல்லாம் தெரியும். இஸ்லாத்தின் பெயரால் ஏராளமான இயக்கங்கள் உலக அளவிலும் தமிழக அளவிலும் செயல்பட்டாலும் ஒவ்வொரு இயக்கமும் நாங்கள் இஸ்லாமிய அடிப்படையில் தான் வாழ்கிறோம் என்று சொல்லி கொண்டாலும் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கையிலிருந்து அவர்கள் விலகி நிற்பதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற இந்த அமைப்பின் சார்பாக நாம் முன்வைக்கக்கூடிய கொள்கை என்னவென்று சொன்னால், மார்க்கம் என்ற பெயரிலே எதை செய்வதாக இருந்தாலும் அதை அல்லாஹ் சொல்லியிருக்க வேண்டும். அல்லாஹ் சொன்னது மட்டும்தான் மார்க்கம், அல்லது அல்லாஹ்விடமிருந்து பெற்று அவனுடைய தூதர் அவர்கள் சொல்லியிருக்க வேண்டும், அதுதான் மார்க்கம். இந்த இரண்டை தவிர வேறு யாருடைய கருத்துக்களும் ஆராய்ச்சி முடிவுகளும் பாரம்பரிய நம்பிக்கைகளும் நடவடிக்கைகளும் மார்க்கத்தினுடைய ஆதாரமாக ஆகாது. இதை நாம் தெளிவாக சொல்லி கொண்டிருக்கிறோம். மற்ற இயக்கத்தைச் சேர்ந்தவர்களெல்லாம் குர்ஆன் ஹதீஸ் என்பதோடு அறிஞர்களை பின்பற்ற வேண்டும், சலபுகளை பின்பற்ற வேண்டும், சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும், இமாம்களை பின்பற்ற வேண்டும், அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களும் மார்க்க ஆதாரங்கள் தான். ஏனென்றால் அந்த கருத்துக்களை அவர்கள் நபியிடமிருந்து தான் பெற்றார்கள், பெற்று இருப்பார்கள் என்ற கருத்தில் தௌஹீத் ஜமாத்தை தவிர எல்லா இயக்கங்களுமே இருக்கின்றன. குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம் என்று சொல்லக்கூடிய நாம் அறிந்த வரையில் செயல்படக்கூடிய ஒரே அமைப்பாக தௌஹீத் ஜமாத் தான் இருந்து வருகிறது. அப்போ இந்த அடிப்படையான விஷயத்தில் வேறுபாடு ஏற்படுமையானால் ஏராளமான சட்டங்கள் வேறுபாடாயிரும். இப்போ குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம் என்று சொன்னால் அதில் உள்ளது மாத்திரம் மார்க்க சட்டமாக ஆகிரும். மற்றவங்க சொன்னது மார்க்கம் என்று சொல்லும் பொழுது அது பலவிதமான சட்டங்கள் இஸ்லாத்தின் பெயரால் வந்துடும். ஒரு சலபி ஒரு கருத்தை சொல்லியிருப்பார், இன்னொரு சலபி வேறு ஒன்று சொல்லியிருப்பார். இவர் சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன், அவர் சொல்கிற நான் ஏற்றுக்கிறேன் போனால் இரு கூறாக பிரிய வேண்டி வந்துடும். இப்போ சஹாபாக்கள் சொன்னதை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் ஒரு சஹாபி ஒன்றை சொல்லியிருப்பார், இன்னொரு சஹாபி வேறு ஒன்றை சொல்லியிருப்பார், இன்னொரு சஹாபி வேறு ஒன்றை சொல்லியிருப்பார். அதுவும் இஸ்லாத்தினுடைய கருத்து தான் என்று நம்பக்கூடிய நேரத்தில் இஸ்லாத்தின் பேரால் 2-3 விஷயங்கள் மக்கள் மத்தியில் வர ஆரம்பித்து விடும், குழப்பங்கள் ஏற்படும். அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா ரசூல் சொல்லியிருக்கிறாங்களா என்பதோடு நிறுத்தி கொண்டோமையானால் அதில் குழப்பம் ஏற்படாது, அதில் தெளிவான ஒரு நிலைக்கு நம்ம வர முடியும். இஸ்லாம் சிரமமானதாக ஆகிவிடாது. மற்றவங்க இஸ்லாத்தை பற்றி கேட்கக்கூடிய தப்பான கேள்விகளுக்கெல்லாம் இதில் இடம் இருக்காது என்கிற வகையில் இந்த கொள்கை சரி என்று நம்ம வாதிடுகிறோம். இது போக இதே கொள்கையில் இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்தி நம்ம சொல்வது என்னவென்று சொன்னால், குர்ஆனும் நபி வழியும் தான் ஆதாரம். அதே நேரத்தில் சில நபி வழிகள், சில நபி மொழிகள், நபியின் பெயரால் சொல்லப்பட்ட அல்லது நபியை பற்றி சொல்லப்பட்ட செய்திகள் குர்ஆனோடு நேரடியாக மோதக்கூடிய வகையில் இருக்குமையானால், எந்த வகையிலும் அதை குர்ஆனோடு இணைத்து விளக்கம் கொடுக்க முடியாத வகையிலே முரணாக இருக்குமையானால் அது நபி சொன்னதல்ல, அது அல்லாஹ் சொன்னதல்ல, அது அல்லாஹ்வுடைய வஹீயில் வந்தது அல்ல என்ற முடிவுக்கு வந்து அதை ஆதாரமாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது.
அப்படி இல்லாத நபிமொழிகளை நாம் ஆதாரமாக ஏற்றுக்கொள்ளணும் என்பதை இன்னும் கொஞ்சம் விவரமாக விரிவுபடுத்தி நம்ம சொல்கிறோம். இந்த கொள்கையை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம சொன்னோம்ல, இந்த கொள்கை குர்ஆனும் ஹதீஸும் மட்டும்தான் மார்க்கும் என்ற கொள்கையை, அந்த ஹதீஸ்லையும் எது குர்ஆனுக்கு முரண் இல்லாமல் இருக்கிறதோ அதுதான் மார்க்கம் என்று சொல்கிறோம் இல்லையா? இந்த கொள்கையை சரி என்று கண்டறிவதற்கு பெரிய ஒரு ஆராய்ச்சி எதுவுமே தேவையில்லை. குர்ஆன் ஹதீஸை கரைத்து குடித்தவராக அவர் இருக்கணும் என்பது தேவை கிடையாது. பெரிய சிந்தனையாளர்களாக இருக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. இந்த கொள்கை தான் சரி என்பதை அறிந்து கொள்வதற்கு நாம் எந்த கொள்கையை முழங்கி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ, எந்த கலிமாவை முழங்கி நம்ம இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ, அந்த கலிமா ஒன்று இந்த கொள்கைக்கு பெரிய ஆதாரமாக இருக்கிறது. இப்போ நாம் சொன்ன இந்த கொள்கை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவுக்குள்ளே அடங்கி இருக்கிற கொள்கை. அதை கொஞ்சம் கவனத்தோடும் ஆழத்தோடு நம்ம பார்த்தோமேயானால், இந்த கொள்கை இதில் இருக்கிறது என்று விளங்கி கொள்ளலாம். இப்போ லா இலாஹ இல்லல்லாஹுக்கு என்ன அர்த்தம் எல்லாருக்கும் தெரியும். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. அப்போ அல்லாஹ் வணங்கணும் என்றால் தொழுகணும் மாத்திரமில்லை, அவன் சொல்கிறத கேட்கணும். வணக்கத்துக்கு அரபியில் இபாதத்துமாங்க. இபாதத்துன்னு அப்துல்லேருந்து வருவது, அடிமைத்தனம். அவனை எஜமானாக ஏற்று நம்ம அடிமையாக ஆக்கி கொள்றதுக்கு பேர் தான் இபாதத்து. அப்போ அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை என்று ஒரு பகுதியை மொழிகிறோம். இரண்டாவதாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்றும் மொழிகிறோம். அப்போ நம்ம ஒருத்தர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறதுக்கு இந்த ரெண்டை தவிர ஏதாவது தேவை இருக்கா? இஸ்லாத்தினுடைய அடிப்படையாக சலபி இமாமு அப்படிலாம் இருக்குமையானால் இதுதான் அடிப்படை. இஸ்லாத்தில் ஒருத்தன் சேருவதற்கு எது ஷரத்தாக இருக்கிறதோ, எதை சொன்னால் ஒருத்தன் முஸ்லீமாக ஆகிவிடுவானோ அதில் இமாம்களையும் சேர்க்க வேண்டும் என்று இல்லை. அப்படி அவங்களும் சொல்லவில்லை, நாமும் சொல்லவில்லை, எவரும் சொல்லவில்லை. சலபுகளை சேர்க்க வேண்டும், அபூபக்கரை சேர்க்க வேண்டும், உமரை சேர்க்க வேண்டும், உஸ்மானை சேர்க்க வேண்டும், அபு ஹனீஃபாவை சேர்க்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லப்படவே இல்லை. அப்போ அதையெல்லாம் பற்றி நினைக்காமல், அதையெல்லாம் சிந்திக்காமல், அதையெல்லாம் பேசாமல் இந்த ரெண்டை சொல்லி ஒருத்தன் இஸ்லாத்துக்கு வந்துடுறான், அவன் முஸ்லீமாக ஆகிவிடுகிறான். அப்போ இது இல்லாத மற்ற இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்று ஏற்றுக்கொண்ட ஒருத்தன் இன்னொருத்தர் சொல்வதை ஏற்றுக்கொள்வேன் எப்போ சொல்கிறானோ, அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அல்லாமல் இன்னும் ஒரு கலிமா அவனுக்கு இருக்கிறது. இன்னும் ஒரு கலிமாவை வாயால் அதை மொழியாவிட்டாலும் அவன் உள் மனசில் அது இருக்கிறது என்று தெரியுதா இல்லையா? அப்போ அல்லாஹ்வை எஜமான்னு ஏற்றுக்கிட்டீங்க, முகமது நபி அல்லாஹ்வுடைய தூதர்னு ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அந்த ரெண்டை ஏற்றுக்கிறது தான் இஸ்லாம். அதுக்கு மேலே ஒன்று இல்லை என்று வந்து விட்டது என்று சொன்னால் மற்றவங்களை எதுக்கு நம்ம பேசணும்? மற்றவங்க கருத்தை எதுக்கு எடுத்துக்கிறேன்னு? அவங்கள பின்பற்ற வேண்டும் என்கிற கிரவுண்ட் எப்படி வரும்? அப்படின்னா அப்போ அதெல்லாம் ஒருத்தர் ஏற்றுக்கலன்னா முஸ்லீமாக இருப்பானா, இருக்க மாட்டானா? அப்போ எதை கொண்டு முஸ்லீமாக ஆவான் என்று எல்லாரும் ஒத்துக்கொண்டிருக்கிறோமோ, 72 கூட்டமும் ஒத்துக்கொண்டிருக்கிறோமோ, எதை சொன்னால் அவன் உண்மை முஸ்லீம் என்று கருதப்படுவான், அல்லாவிடத்தில் மனசார நம்பி இதை சொல்வானேயானால் அவன் அல்லாவிடத்தில் முஸ்லீமாக ஆகிவிடுவான், சொர்க்கத்திற்கு செல்வான். மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னா, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை எவன் மொழிகிறானோ அவன் சொர்க்கம் செல்வான் என்று சொல்கிறோமே, அந்த சொர்க்கத்தில் அவனை சேர்ப்பதற்கு இது போதும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு காட்டி தந்திருக்கும் பொழுது, எல்லா நபிமார்களும் இதையே கொள்கையாக சொல்லி இருக்கும் பொழுது, எல்லா நபிமார்களும் லா இலாஹ இல்லல்லாஹோடு தங்களை அல்லாஹ்வுடைய தூதர் என்றும் சொல்லி கொண்டார்கள். முகமது நபி தன்னை அல்லாஹ்வுடைய தூதர் என்றார்கள், மூசா நபி தன்னை அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொன்னார்கள், ஒவ்வொரு நபியும் தம்மை அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லி கொண்டார்கள். இந்த ரெண்டு தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தில் இருந்து வரக்கூடிய கொள்கையாகவும் இருக்கிறது. அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற அந்த இரண்டு கலிமாவுக்கு உள்ள குர்ஆனை பின்பற்றணும், ஹதீஸை பின்பற்றணும், வேறு ஒன்றும் இல்லைன்னு விளங்குதா இல்லையா? இன்னும் சொல்ல போனால் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற இந்த கொள்கை ஒரு எதிர்மறையாக சொல்லப்பட்டிருக்கிறது. லா இலாஹ முஹம்மது ரசூலுல்லாஹ்வுல கூட எதிர்மறை இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் எப்படி இருக்குன்னா, அல்லாஹ் ஒரு கடவுள் தான், அல்லாஹ் ஒருவன் கடவுள் ஒருவனே அப்படின்னு சொல்லாமல் வணக்கத்துக்கு உரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைங்கிறது இஸ்லாத்தினுடைய கொள்கை. இருக்குன்னு சொல்கிற அடிப்படையில் உடன்பாட்டாக இந்த கொள்கையை இஸ்லாம் சொல்லாமல் எப்படி நமக்கு சொல்கிறது என்று சொன்னால்,
அல்லாவை ஏற்றுக்கிற மேற்றே கிடையாது. அது மட்டும் பத்தாது, அல்லாவை தவிர யாரும் வணக்கத்துக்குரியவன் இல்லைன்னு சொல்லணும். அப்போ வணக்கத்துக்குரியவன் அல்லாவை தவிர யாரும் இல்லை அப்படின்னு மறுக்கிறதுக்கு பேர் தான் லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹுல அல்லாவை ஏற்றுக்கிறது மட்டும் இருப்பதாக நினைக்கிறார்களே, அது அவர் அறியாமை. அல்லாவை ஏற்றுக்கொள்வதோடு வேற ஒன்றை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, வணக்கத்திற்குரியவர்களாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்றுதான் களிமா இருக்கிறது. எந்த 72 கூட்டத்தில் எந்த கூட்டத்தினுடைய தமிழாக்கத்தில் இப்படி தான் இருக்கிறது. வணக்கத்திற்குரிய அல்லாஹ் அப்படின்னு களிமா இல்லை, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, இப்படி தான் களிமா இருக்கிறது. அப்போ வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று சொல்லும் பொழுது இது அல்லாஹ்வை தவிர அல்லாஹ்வுடைய இடத்துல யாரையும் வைக்கக்கூடாது, வச்சா அது தவறுண்டு விளக்குதா இல்லையா? இப்போ ஒரு விஷயத்தை ஹலால் ஹராம், இதை இதை செய்யாத அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் ஆர்டர் பண்ணுறாரு. ஆர்டர் பண்ணுறாருன்னு சொன்னால் அவர் அல்லாஹ்வாக இருந்தால் தான் அந்த ஆர்டர் பண்ண இயலும். ஏன்? வணக்கத்திற்குரியவன் எவன் இருக்கிறானோ அவன் தான் ஆர்டர் பண்ணுவான். அடிமைகள் ஆர்டர் கட்டுப்படணும். நாமெல்லாம் வணக்கம் செய்யக்கூடியவர்கள், அது அடிமைகள். அல்லாஹ் என்பவன் வணக்கத்துக்கு உரியவன். அப்போ அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டை ஒருத்தரை வைக்கிறதா இருந்தால், இன்னொருத்தருக்கு அந்த அதிகாரம் இருக்குன்னு சொல்வதாக இருந்தால் அவர் வணங்குறோன்னு அர்த்தம், அவரை எஜமானன் ஆக்கிவிட்டோம்னு அர்த்தம். அல்லாஹ் எப்படி எனக்கு கட்டளையிடுவதற்கு, சட்டத்தை உண்டாக்கி சொல்வதற்கு அதிகாரம் படைத்தவனாக அருகதை உள்ளவனாக இருக்கிறானோ அது மாதிரி இவரும் பண்ணுவார் அவரும் பண்ணுவார், அதில் அந்த அர்த்தம் அடங்கி இருக்கிறது. இப்போ ஒருவர் சொல்கிறாரு, குர்ஆன் ஆதாரத்தையும் காட்டவில்லை, ஹதீஸ் ஆதாரத்தையும் காட்டவில்லை, இது ஹலால்ங்கிறாரு, இது ஹராம்ங்கிறாரு. இது ஹராம்னு சொல்ல நீ யார்? நீ சொல்லி நான் ஏன்டா கேட்கணும்? ஒன்றை அல்லாஹ் அனுமதித்த ஒன்றை நீ கூடாதுன்னு சொல்கிற, அல்லாஹ் படைத்திருக்கிற ஒன்றை நீ கூடாது என்று நீ சொல்ல வருகிறாய். கூடாது என்று சொல்வதற்கு தகுதி படைத்தவன் ரப்பு, இறைவன். இறைவன் அதை சொல்லலை, தூதரும் சொல்லலை, நீ சொல்கிற. அதை நான் கேட்டால் உன்னை நான் வைக்கிற இடம் என்ன? அல்லாஹ்வுடைய இடத்துல வைக்கிறேன். ஆனால் மொழிந்த களிமா என்ன? வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் தவிர யாரும் இல்லை, அல்லாஹ் இடத்துல யாரையும் வைக்க மாட்டேன்னு உறுதிமொழியை கொடுத்துட்டு, தொழுகையை மட்டும் அல்லாஹ்வுக்கு செஞ்சுட்டு, நோம்பை மட்டும் அல்லாஹ்வுக்கு செய்துவிட்டு, ஹஜ்ஜை மட்டும் அல்லாஹ்வுக்கு செய்துவிட்டு, ஜக்காத்தை மட்டும் அல்லாஹ்வுக்காக கொடுத்து விட்டு, சட்டதிட்டங்களை உருவாக்குற அதிகாரத்தை மட்டும் பிடுங்கி பறித்து கொஞ்சத்தை எடுத்து அல்லாஹ் அல்லாத வேற ஆளுக்கு நான் கொடுப்பேன். அதான அர்த்தம் இதுக்கு. ஏன்ப்பா இதை செய்கிற? அபூ ஹனீஃபா சொன்னாங்க. அவர் சொன்னால் நீ ஏன்டா கேட்கணும்? அவரும் அல்லாஹ்வுடைய அடிமை தானப்பா, அவரும் அல்லாஹ் சொல்ல கட்டுப்படக்கூடிய ஆள் தானே. அவர் தப்பு செஞ்சால் அல்லாஹ் கேள்வி கேட்பானே. அவரே அல்லாஹ் சொல்றதை கேட்க கடமைப்பட்டிருக்கும் பொழுது அவர் சொல்வது நீ எது கேட்கணும்? அப்போ இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அடிபடுதா? அவர் சொன்னார் அதனால் இது சுன்னத்து, இவர் சொன்னார் அதனால் ஃபர்லு, இவர் சொன்னார் அதனால் ஹலாலு, அவர் சொன்னார் ஹராமு. இதைத்தானே முந்தைய சமுதாயம் செஞ்சிச்சு. மத குருமார்களை இத்தகது அஹபாரகும் ருஹுபானகும் அர்பாபம் இந்தூனில்லா அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். இந்த யூதர்களும் கிறித்தவர்களும் யகூதிகளும் நசாராக்களும் தங்களுடைய மத குருமார்களை, பாதிரிமார்களை ரப்பாக அல்லாஹை விட்டு ரப்பாக இறைவனாக ஆக்கி கொண்டார்கள் அப்படின்னு சொல்கிறான். அதனால் அது கண்டிக்கிறான், அவங்களுடைய செயலை அல்லாஹ் கண்டிக்கிறான். இறைவனாக்கி விட்டார்கள்டா என்ன? இறைவனை வழிபடுறது போல் பாதிரியாரை வழிபடுறாங்களா? இறைவனை செய்கிறது போல் பாதிரியாரை கும்பிடுறாங்களா? இல்லை, அவங்க இயேசு வளர்ப்பாங்க, இல்லாட்டி மேரி அழைத்து கொள்வார்கள். இந்த பாதிரியார்களையெல்லாம் அவங்க கடவுள்னு ஆக்கலை, ஆனால் கடவுளை ஆக்குனாங்கன்னு நல்லா சொல்கிறான். அப்போ என்ன செஞ்சாங்க அவங்க? சட்டம் வகுக்கிறதே கையில் எடுத்து விட்டாங்க, வேறு ஒன்றும் இல்லை. மதகுரு வருவார், இன்று முதல் உங்களுக்கு நான் இதை சட்டமாக்குகிறேன், சரிங்க. இன்று முதல் செய்யக்கூடாது, சரிங்க. இதைத்தான் அவங்க செஞ்சாங்க. இதுக்கு அல்லாஹ் சூட்டுற பேர் என்ன? மதகுருமார்களை கடவுளாக ஆக்கி கொண்டார்கள் அப்படின்னு நல்லா சொல்கிறான். அப்போ நம்ம எப்போவெல்லாம் மதகுருண்டா யார்? அல்லாஹ் ரசூலை தவிர எல்லாருமே, ரசூலை தவிர எல்லாம் மதகுரு தான். அப்போ அது முந்தின காலத்துலேயே மதகுருவாக இருக்கட்டும், பிந்தின காலத்து மதகுருவாக இருக்கட்டும், அவங்க சொல்வதை மார்க்கமாக்கும் பொழுது அதுக்கு என்ன அர்த்தமாகுதுன்னு கேட்டால் கடவுளாக்குறதுங்கிற அர்த்தமாகிறது. இப்போ நான் ஒன்றை சொல்கிறேன் என்பதற்காக நீங்கள் கேட்டால் என்னை எந்த இடத்துல வைக்கிறீங்க? ஒருத்தன் என்ன சொன்னாலும் கேட்பேங்கிற இடத்துல யாரை வைக்கணும்? அல்லாஹ் மட்டும் தான் வைக்கணும். அப்போ ஒருத்தர் மனிதர் சொல்வார், உங்களை இதை தின்னும்பார், திங்கக்கூடாதும்பார், அவர் அந்த பொருளை படைக்கவும் இல்லை,
அதை திங்கக்கூடாதுன்னு சொல்ல அவருக்கு அதிகாரமும் கிடையாது, தின்னுன்னு சொல்வதற்கு அதிகாரம் கிடையாது. அவர் சொல்வார், நம்ம கேட்போம் என்றால் இதுவே எதை காட்டுது? லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு எதிர் யாரும் இல்லைன்னு வாய் சொல்லுது, கல்பு சொல்லுது இன்னும் இருக்கிறாங்க. வணக்கத்திற்குரியவர்கள், நாங்கள் மதிக்க வேண்டியவர்கள், நாங்கள் கட்டுப்பட்டு நடக்க வேண்டியவர்கள், எங்களுக்கு உத்தரவிடக்கூடிய எஜமானர்கள் இன்னும் பல பேர் இருக்கிறார்கள் என்று செயல் மூலம் காட்டுகிறோம். மனசால் அதை நம்புகிறோம். வாய் மட்டும் சொல்லுகிறது வணக்கத்திற்கு அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. அப்போ இந்த அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைங்கிற அந்த இல்லைங்கிற நெகட்டிவ் தன்மைக்கு, எதிர்மறையான தன்மைக்கு உரிய அழுத்தம் கொடுத்து இந்த ஒரு கலிமாவை சிந்தித்தாலே போதும், அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்பதெல்லாம் மார்க்கம் கிடையாதுன்னு விளங்கிக்கலாம். இதுதான் தௌஹீத் ஜமாத் சொல்லு. புதுசை கண்டுபிடிப்பா. லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்கிறோம், அதில் கரெக்டாக கொஞ்சம் சிந்திங்க. நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிவிட்டோம், அதில் கொஞ்சம் கரெக்டாக இருந்தால் என்ன, அதில் தெளிவாக இருப்போமே, அதில் உறுதியாக இருப்போமே, அதில் என்னென்ன அர்த்தமெல்லாம் உள்ளே இருக்குன்னு நீங்கள் சிந்திக்காட்டால் கூட சொல்லும்போது உங்கள் மனசுக்கு படுகிறதோ அது அப்படி ஏற்றுக்கொள்வது வழிகேடாவாக இருக்கும். அதுக்கு மாற்றமாக போகிறது வழிகேடாக இருக்குமா? அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ்வுல அடங்கி போய்விட்டது. வணக்கத்துக்குரிய அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைன்னா அவன் எஜமான், நான் அடிமைன்னு அர்த்தம். அதான் அர்த்தம். ஏன் வணங்குறோம் அவனை போய்? அவன் எஜமான், நான் அடிமை. அப்போ எஜமான் அடிமைங்கிற அந்த உறவு அல்லாஹ்வுக்கு அடியானுக்கு மத்தியில் மட்டும்தான் இருக்கணும். அவன் எஜமான், நம்ம அடிமைங்கிறது. இன்னும் சொல்ல போனால் பெரிய பெரிய நபிமார்கள், நாதாக்கள் எல்லாருமே மறுமை நாள் எப்படி தான் வருவாங்க? இன்குள்ள மம்பி சமாவாத்தி உள்ளார்லி இல்லா ஆத்தியர் ரஹ்மானி அபுதா. வானங்களிலும் பூமியில் உள்ள யாராக இருந்தாலும் ரஹ்மான் இடத்துல அடிமையாகத்தான் வருவார்கள், அப்தாக வருவார்கள். உலகத்தில் இறை தூதராக அவர்கள் இருந்தாலும் அங்கே வந்து ஒரு அடிமையாகத்தான் வந்து நிற்பார்கள்னு சொல்லி எல்லாருமே அல்லாஹ்வுக்கு முன்னாடி அடிமையாக நிற்க வேண்டும் என்கிற நிலையில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி நமக்கு ஒன்றை செய்யின்னு சொல்லுவாங்க, அது சுன்னத்தும்பாங்க, அது முஸ்தஹபும்பாங்க, நம்ம கேட்போம். அப்படின்னா இவ்வளவு பயங்கரமான லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு ஒரு எதிரான ஒரு கருத்தாக இருக்கிறது. இந்த கலிமாவுக்குள்ளே இந்த கருத்து வருமானு யோசிச்சு பாருங்கள். ஒன்று. இரண்டாவது என்ன சொல்கிறோம்? அல்லாஹ்வை எஜமான்ட்டமா, முகமது நபி அவர்களை அல்லாஹ்வுடைய தூதருங்கிறோம். தூதருக்கு என்ன அர்த்தம்? இரண்டு அர்த்தங்கள் அடங்கியிருக்கிறது. ஒன்று, அல்லாஹ்ட்டிருந்து வாங்கி தான் அவங்க சொல்லுவாங்க, சுயமாக சொல்ல மாட்டாங்க. அதை நீங்கள் ஏற்றுக்கிறணும். ஏன்னா அவருடைய கருத்தை சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கிற வேண்டியதில்லை. நபியாக ஆவதற்கு முன்னாடி 40 வருஷத்துக்கு முன்னாடி எதையா செஞ்சாங்கன்னு வைங்க, அது நம்ம கடமையாகுமா? அது சட்டமாகுமா? அந்த நபருக்காக வேண்டியா நம்ம வந்து அவங்க கருத்தை ஏற்றுக்கொள்கிறோம்? இல்லை. அவர் சொல்கிறது அங்கேருந்து வருது, அல்லாஹ்விடமிருந்து வருது, பெற்று தருகிறார். அப்போ பெற்று தருகிறார் என்பது முகமது ரசூலுல்லாஹ்வுல இருக்கிற ரசூலுடைய வேலை என்ன? தூதர் என்று சொல்லிட்டோம். எனக்கு ஒருத்தரை தூதர் என்று சொன்னால் நான் சொல்கிறது தான் போய் அவர் சொல்லணும். இஷ்டத்துக்கு முடிவு எடுத்து கையெழுத்து போட்டு வரக்கூடாது. அப்படி போட்டால் அவர் போட்ட கையெழுத்து ஆகுமே தவிர என் கையெழுத்து ஆகாது. அப்போ என்னுடைய தூதர் என்று ஒரு மனிதன் சொன்னால் கூட என்ன அர்த்தம்? இந்தியாவுடைய தூதர்னு ஒருத்தர் வந்து அமெரிக்காவுக்கு நம்ம அனுப்பி வச்சோம்னு சொன்னால் அவர் போய் இஷ்டத்துக்கு எடுத்தால் முடிவெடுத்து சைன் பண்ணிட்டு வர முடியுமா? செல்லுமா? அது இந்திய அரசாங்கத்தை ஒத்துக்கொள்ளுமா? அப்போ இந்தியாவின் தூதராக நியமிக்கப்பட்டால் இந்தியா சொல்கிறதுபடி அவர் நடக்கணும். சொல்கிற செய்தியை தான் போய் அவர் என்ன செய்யணும்? அங்கே சொல்லணுமே தவிர அது அல்லாத செய்தியை சொல்லக்கூடாது. அப்போ முகமது ரசூலுல்லாஹ் என்று சொன்னால் அவர்கள் அல்லாஹ்விடமிருந்து வாங்கிய தூது என்ற அடிப்படையில் சொல்லுகிற செய்தி அல்லாஹ்வுடைய செய்தி என்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறதுனால இறைவன் சம்பந்தமாக, மறுமை சம்பந்தமாக, வணக்க வழிபாடுகள் சம்பந்தமாக, ஹலால் ஹராம் சம்பந்தமாக, மார்க்க சம்பந்தமாக அவர் என்னவெல்லாம் சொல்கிறாரோ அதை உண்டாக்கி சொல்ல மாட்டார், கையில் மடியில் போட்டு சொல்ல மாட்டார், கற்பனை செஞ்சு சொல்ல மாட்டார். அங்கிருந்து வருவதை சொல்வார். அதான் தூதருக்கு அர்த்தம். அப்போ முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லிவிட்டோமே, ஆனால் அவங்க தான் சொந்தமாக சொல்லணுன்னு ஆயிடுச்சு. அல்லாஹ் சொன்னதை செயல் வடிவம் கொடுக்குறாங்க, அல்லாஹ் சொன்னதை விளக்கி காட்டுறாங்க, அல்லாஹ்ட்டிருந்து வர செய்தியை மக்கள் மத்தியில் எடுத்து என்ன செய்கிறாங்க? முன் வைக்கிறாங்க. அப்போ நம்ம அதை கேட்குற கடமை யாருமா இல்லையா? அப்போ ஹதீஸும் மார்க்க ஆதாரம் ஆகுது. முகமது ரசூலுல்லாஹ் என்று ஏற்றுக்கொள்வதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதர் என்ற முறையில் அவங்க சொன்ன செய்திகளை நம்ம என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். எதனால் ஏற்றுக்கொள்கிறோம்? அப்துல்லாவுடைய மகன் முகமது என்பதற்காகவோ அல்லது முகமது என்கிற அந்த நபர் என்னத்தை அவர் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற மாதிரி ஒரு தனித்தன்மை படைத்தவர் என்பதற்காகவும் நம்ம ஏற்றுக்கிறல. அல்லாஹ்வுடைய தூதரை நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க.
அவன் எதையாவது நமக்கு சொல்வதாக இருந்தால் அவங்க வழியாக மட்டும்தான் சொல்லுவான், வேறு வழி இல்லை சட்டத்திட்டங்கள் வருவதற்கு. அந்த ஒரு வழி தான் இந்த உம்மத்தை பொறுத்தவரைக்கும் இருக்கிறது. அப்போ அவர் வழியாகத்தான் இந்த செய்தியை சொல்வான் என்று நம்ம நம்பும் பொழுது அவங்க சொல்லக்கூடியது ஆதாரமாயிருமா இல்லையா? முகமது அல்லாஹ்வுடைய தூதர். இன்னும் சொல்லப்போனால் முகமது அல்லாஹ்வுடைய தூதர் என்பதில் இன்னொன்று அடங்கியிருக்கிறது. எந்த விஷயத்திற்கு அவர் தூதராக இருக்கிறாரோ அதில் தான் பின்பற்றணும். தூதர் என்கிற பணி இல்லாமல் மனிதர் என்ற முறையில் அவங்களுடைய சில செயல்கள்லாம் இருக்கும், அது தூதர் என்ற முறையில் உள்ளதாக ஆகாது. இப்போ உதாரணத்துக்கு இந்தியாவிலேருந்து ஒரு தூதரை அமெரிக்காவுக்கு நம்ம அனுப்பி வைக்கிறோம். அமெரிக்க அரசாங்கத்தோடு நடக்கிற ஒப்பந்தங்கள், போக்குவரத்து, அதுகளெல்லாம் ஒரு தூதர் என்ற முறையில் செய்கிற காரியம்னு சொல்லுவோம். அவர் அமெரிக்காவில் போய் என்ன செய்கிறாரு? ஒரு சினிமா கோட்டையில் சினிமா பார்க்குறாரு. இது தூதர் என்ற முறையில் செஞ்ச காரியமா? இல்லை, அது அவருடைய கேளிக்கைக்காக செய்கிறாரு. அவர் வாக்கிங் போகிறாரு, அமெரிக்காவில் போய் சாப்பிட்றாரு. தூதர் என்கிற முறையில் சாப்பிட்டாரு. இங்கே இருந்தாலும் சாப்பிட்றாரு, அங்கே இருந்தாலும் சாப்பிட்றாரு. அப்போ அங்கே இருக்கிற அதனால் சாப்பிட்றாரு. இது இந்திய அரசாங்கத்தின் சார்பாக அவர் சாப்பிடல, அவர் தனக்காக சாப்பிடுகிறார். அதே நேரத்தில் ஒபாமாட்ட போய் பேசி ஒரு விஷயத்தில் அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடுறாருன்னு சொன்னால் அவர் தன்னிச்சையாக செய்யலை. இங்கே சொன்ன செய்தி, அரசாங்கத்தில் சொன்ன செய்தி அவர் செய்கிறார். அப்போ அந்த பொறுப்பு என்கிற வகையில், தூதர் என்கிற வகையில் அவர் என்ன செய்கிறார் அதுதான் இந்தியாவை கேட்டு செய்யணுமே தவிர, மனிதர் என்ற முறையில் அவர் செய்யக்கூடிய காரியங்களை அவர் செய்து கொள்ளலாம். அவர் வகையாக கோட்டு சுட்டு போடுறாரா, அது அவருடைய விருப்பம். அல்லது பைஜாமா குருதா போட்டுக்கிறாரா, அவர் விருப்பம். தலப்பா கட்டிக்கிறார், அவருடைய விருப்பம். முட்டை அடிச்சுக்கிறார், அவருடைய விருப்பம். தூதர் என்கிற முறையில் முட்டை அடித்தார், இந்திய அரசாங்கத்துடைய உத்தரவில் முட்டை அடித்தார்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு மனிதர்களுக்கும் பொறுப்பு என்கிற வகையில் செய்கிற காரியம் இருக்கிறது, பொறுப்பு இல்லாத வகையில் செய்கிற ஒரு காரியம் இருக்கிறது. ஒரு மாநிலத்தில் முதலமைச்சர் இருக்கிறாரு, அந்த முதலமைச்சர் படுத்து தூங்குறாரு. முதல்வர் என்பதற்கு அடிப்படையில் தூங்குறார். அவர் முதல்வராக இருந்தாலும் தூங்குவார், இல்லாட்டாலும் தூங்குறார். மனுஷனாக தான் அவர் தூங்குறார், முதல்வராக தூங்கலை. அதே மாதிரி 3 வேளை சாப்பிட்றாரு, டீ குடிக்கிறாரு, வாக்கிங் போகிறாரு. இதெல்லாம் முதல்வராக செய்கிறாரு, மனிதராக செய்கிறாரு. முதல்வராக செய்கிறது நமக்கு விளங்குறது. இந்த முதல்வர் என்பதற்காக கோப்புகள் பார்க்குறது, அதில் கையெழுத்திடுவது, அதிகாரிட்ட வேலை வாங்குறது, இதுகளெல்லாம் எந்த அடிப்படையில் அவர் சொல்கிறாரு? முதல்வர் என்ற அடிப்படையில் செய்கிறாருன்னு இப்படி பிரிக்கிறோம். இப்படி எல்லாருக்குமே அவர்கள் பொறுப்பு என்கிற அடிப்படையில் செய்கிற காரியங்கள் தனியாக இருக்கிறது. ஒரு பொறுப்பு என்ற அடிப்படையில் இல்லாமல் மனித இயல்பு என்கிற வகையில் செய்கிற காரியங்கள் என்று சிலது இருக்கிறது. இதில் முகமது ரசூலுல்லாஹ் எதில் பின்பற்றணும்? எது தூதர் என்கிற முறையில் செய்யப்பட்டதோ அதை பின்பற்றணும். அவர்கள் போட்ட அதே மாதிரி சட்டையை நம்ம போடணுங்கிறது கிடையாது. அந்த காலத்தில் உள்ள அந்த சட்டையை தூதர் ஆகுறதுக்கு முன்னாடி அவங்க போட்டாங்க, அதுதான் அந்த நாட்டில் கிடைச்சிச்சு. தூதர் ஆன பிறகும் போட்டார்கள், அது கிடைத்தது. அவங்க மாத்திரம் போடவில்லை, அவங்க போட்ட அந்த காலத்தில் உள்ள அந்த ட்ரெஸ்ஸு முறை அவங்க மாத்திரம் போடவில்லை, அவங்களை எதிர்த்த எதிரிகளும் போட்டார்கள். அப்போ இந்த சட்டை போட்டது, வேட்டி உடுத்துனது, இதெல்லாம் தூதர் என்கிற முறையில் செஞ்சாங்க. தூதராக இல்லாட்டாலும் செஞ்சாங்க, தூதர் அவருக்கு முந்தியும் செஞ்சாங்க, அவங்கள ஏற்றவங்களும் செஞ்சாங்க, ஆதரித்தவங்களும் செஞ்சாங்க. இது வகி செய்யலை, வகிக்கு முன்னாடியும் செஞ்சாங்க, வகி வராத மற்றவங்களும் இதை செஞ்சாங்க. ஒட்டகத்தில் போனாங்க ஹஜ்ஜிக்கு, மற்ற எல்லாத்துக்கும். நாம் எதை செய்வதாக இருந்தாலும் ஒட்டகத்தில் தான் போய் செய்ய வேண்டும் அப்படி நம்ம யாராவது சொல்லுவோமா? சொல்ல மாட்டேங்க. ஒட்டகத்தில் போன வகையிலே போனாங்க. அந்த நாட்டில் வாழ்ந்தால், நீங்கள் வாழ்ந்தால் நீங்கள் ஒட்டகத்தில் போவீங்க. அந்த காலத்தில் வாழ்ந்தால், இல்லை இந்த காலத்தில் ரசூல் அங்கேயே வாழ்ந்தால் பஸ்ஸில் போவாங்க, ஃப்ளைட்டில் போவாங்க. ஒவ்வொரு மனிதரும் அவரவர் பகுதியில் என்ன மாதிரியான வாகனங்கள் பயன்பாட்டில் இருக்கிறதோ அதுகளில் ஒன்றை தான் பயன்படுத்த முடியும். அந்த அடிப்படையில் ஒட்டகத்தில் போனாங்களே தவிர, ஒட்டகத்தில் நான் போவது சுன்னத்து மார்க்கம் என்று யாராவது சொன்னோமா? 72 கூட்டமும் சொன்னிச்சா? ஒரு கூட்டமாக சொன்னிச்சா? இந்த சலப்பு கூட்டம் சொன்னிச்சா? மதுஹப் கூட்டம் சொன்னிச்சா? தரிகா கூட்டம் சொன்னிச்சா? ஒட்டகத்தில் போகிறலாம் சுன்னத்து கிடையாது. ஏன்? அது வகியில். ஏன் பதில் சொல்ல மாட்டாங்க. பதில் என்ன? வகி இல்லது, அது மனிதராக செய்தது. வகி வரக்கூடிய ஒரு தூதருக்கு கூட நம்ம எப்படி வேறுபடுத்துகிறோம்? வகியில் செய்தது மார்க்கம், வகி அல்லாமல் செய்தது மார்க்கம் அல்ல, அதை ஏற்றுக்கிற வேண்டிய தேவை இல்லை, அவசியம் இல்லை அப்படின்னு பிரிக்கிறோம். இதுதான் முகமது ரசூலுல்லாஹ் கருத்து. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை வகியாக சொன்ன, ஏன்னா தூதர்னு தான் நம்ம கலிமாவில் சொல்லியிருக்கிறோம். முகமது அவர்கள் அல்லாஹ் என்றோ சின்ன அல்லாஹ் என்றோ சொல்லியிருந்தால் அவங்க சொல்ல கேட்க வேண்டிய அவசியமாயிரும். நம்ம களிமா எப்படி சொல்கிறோம்? அல்லாஹ்வை எஜமானன் ஆக்கிவிட்டு அந்த எஜமான் அனுப்பி வைத்த தூதர் அவன் சொன்னால் தான் இவர் செய்வார்,
உண்டாக்கி சொல்ல மாட்டார், கற்பனை சொல்ல மாட்டார். அப்படி தான் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்புகிறோம். அந்த அடிப்படையில் மார்க்கம் என்றவர்கள் எதை சொன்னாலும் அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். மார்க்கம் அல்லாத விஷயங்கள் அவர் சொன்னாரே ஆனால் அதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவை கிடையாது, நம்மளை கட்டுப்படுத்தாது. ஏன் தூதர் என்ற முறையில் சொன்னதல்ல, மனிதர் என்ற முறையில் சொன்னது. இந்த காரணத்தினால்தான் அந்த காலத்து கோதுமையை தின்னுன்னு சொல்ல மாட்டேங்கிறோம், பேரிச்சம்பழம் 2 பேரிச்சம்பழம் தின்று உயிர் வாழ்ன்னு சொல்ல மாட்டேங்கிறோம், குடிசையில் வாழ்ன்னு சொல்ல மாட்டேங்கிறோம், காயம் பட்டால் சாம்பலை பூசுனாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ ஆக்சிடென்டான சாம்பல் அள்ளி பூசுன்னு நம்ம சொல்ல மாட்டேங்கிறோம். ஏன்? இதெல்லாம் வஹீல செஞ்சது இல்லை. ஒரு மனிதன் அந்த எந்த காலத்தில் வாழ்கிறாரோ அந்த காலத்தில் என்ன மாதிரியான வசதி வாய்ப்புகள், மருத்துவங்கள் இருக்கிறதோ, உணவுகள் இருக்கிறதோ, உடைகள் இருக்கிறதோ அதைத்தான் அவர் பயன்படுத்தி கொள்ள முடியும் என்ற அடிப்படையில் செஞ்சாங்க. இப்போ நம்ம என்ன கேள்வின்னா, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையே வஹி உள்ள முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையே 2ஆக பிரித்து வஹியில் பின்பற்றுவோம், வஹி இல்லாட்டி விட்டுருவோங்கிறமே. சஹாபாக்கள் வஹி வந்துச்சு, வஹி வராத சஹாபாக்களை எப்படி பின்பற்றுவோங்கிறீங்க? அல்லாஹ்வுடைய ரசூலை எப்படி நுணுக்கமாக பிரிக்கிறோம்? எல்லாரும் பிரித்து கொண்டிருக்கிறோம். எல்லாரும் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் ஒட்டகத்தெலாம் போகணும். அவங்க எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வந்தால் கோதுமை ரொட்டிலாம் திங்கணும், சோறுலாம் திங்கக்கூடாது. எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறாங்க. சட்டை இப்படி துணி இப்படி துண்டை போட்டிருந்தாங்களே, அப்படி தான் வகையாக ட்ரெஸ் பண்ணுறீங்கள, அதெல்லாம் போடக்கூடாது. வாட்சி கண்ணாடிலாம் போடக்கூடாது. ஏன்? அவங்க தூதருங்கிற முறையில் செஞ்சு இருந்தால் அதான் சட்டம், ஃபாலோ பண்ணணும். அதெல்லாம் மனிதர் என்கிற முறையில் செஞ்சது. அந்த காலத்தில் நம்ம இருந்தால் நம்மளை அந்த வசதியை தான் பயன்படுத்தியிருக்க முடியும் அப்படின்ட்டு பிரித்து புரிந்து கொள்ளக்கூடிய நாம், வஹியே இல்லாத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர இந்த உம்மத்தில் யாருக்கும் வஹி கிடையாது. அபூபக்கர் சித்திக் வஹி இருக்குதா? ஏன் அவங்கள பின்பற்றணும்? அவங்களுக்கு வஹி வராது. வஹி வரலன்னு என்ன அர்த்தம்? அவராக சொல்கிறாருன்னு அர்த்தம். அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட இருந்தானே கத்திருப்பார்கள். இந்த ஊகத்துக்கெல்லாம் வேலையில் கத்திருப்பார்னா அவர் சொல்லியிருப்பார். அதை இது அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்கன்னு அவர் சொல்லியிருக்கட்டும், அப்போ கேட்டுக்குருவோம். இது அல்லாஹ்வுடைய ரசூல் இப்படி செய்ய பார்த்தேன்னு சொல்லட்டும், அப்போ ஏற்றுக்குருவோம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்கன்னு அவர் சொல்லாமல், அல்லாஹ்வுடைய ரசூல் செஞ்சாங்க என்று அவர் சொல்லாமல், அவராக ஒன்றை சொல்வதாக ஒரு ரெக்கார்டு வந்தால் அந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம்? அவராக சொன்னான்னு அர்த்தம். ரசூல்லாட்ட கேட்டிருப்பாங்க. ஊகம், அது ஊகத்தை பின்பற்றக்கூடாது, உறுதியானது பின்பற்றணும். அபூபக்கர் தான் அதை சொன்னார் என்பது உறுதி. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லித்தானே சொல்லியிருப்பார்கள் என்பது ஊகம். சொல்லாமலும் சொல்லியிருப்பார்கள், சொல்லியும் சொல்லியிருப்பார்கள், சொல்லாமலும் சொல்லியிருப்பார்கள். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணம் அடைந்து விட்டார்கள். மரணம் அடைஞ்சவன உமர் உள்பட எல்லா சகாபாக்களும் அவங்க மரணம் அடையலைன்னு சொன்னாங்க. அப்போ இது வஹீல சொன்னதா? அப்போ இதெல்லாம் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டு தான் சொன்னாங்களா? ஒட்டுமொத்த 50 பேரும் தப்பாக சொன்னாங்களே. அபூபக்கர் விளக்கின பிறகு தான் அவங்களுக்கு புரிஞ்சிச்சு. அப்போ சகாபாக்கள் மனிதருங்கிற முறையில் தான் முடிவெடுப்பார்கள். அபூபக்கர் பேசுனது வஹீல. அபூபக்கர் என்ன சொன்னாங்க? குர்ஆன் ஆயத்தை எடுத்து காட்டி, வஹீலன்னு அவருக்கு வந்த வஹி இல்லை, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வந்த வஹியை எடுத்து காட்டி, நீரும் மையித்து, அவர்களும் இறந்து போகக்கூடியவர்கள், அந்த வசனத்தை காட்டி, முகமது தூதரை தவிர வேறு இல்லை, அவர் அவை மாத்த குத்தில, அவர் மரணித்து விட்டால் அல்லது கொல்லப்பட்டு விட்டால் இன்கலபத்து மல ஆக்காபிக்கும் வந்த வழியே போய்விடுவீர்களா என்று கேட்டு இதையெல்லாம் சொல்லி எடுத்து ஆதாரங்களை அள்ளி அள்ளி போட்ட பிறகு மக்களுக்கு என்ன விளங்குது? ஆகா, நம்மளா தப்பாக செஞ்சு விட்டோம், இவர் வஹியை அள்ளி அள்ளி போடுறாரு, இதுதான் கரெக்டுன்னு எல்லோரும் மாற்றிக்கிட்டாங்க. அது ஒரு விஷயம். இப்போ பேசிக்கான ஒரு விஷயம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போவாங்க என்பது இன்றைய முஸ்லீம்களுக்கு ஒரு எல்கேஜி மாதிரி உள்ள விஷயம். அன்றைக்கு என்னவா இருந்தது? ரசூலுல்லாஹ்ட்ட பயிற்சி பெற்றவர்களுக்கு ரசூலுல்லாஹ் மௌத்தா போய் இருக்கிறாங்க, கண்ணு முன்னாடி பார்க்குறாங்க, மௌத்தா ஆகலைங்கிறாங்க. இதுதான் மனிதர். இப்படி தான் முடியும். வஹி இல்லாதனால இப்படிலாம் எடுப்பாங்க. அப்போ அதனால் சஹாபாக்கள் சொன்ன விஷயங்கள் ரசூலுல்லாஹ் சொல்லித்தானே செஞ்சிருப்பார்கள் அப்படின்னு ஊகமாக சொல்வதை விட, ரசூலுல்லாஹ் சொல்லி செஞ்சிருந்தால் சொன்னார்கள்னு சேர்த்து சொல்லுவாங்க. அதுதான் ரசூலுல்லாஹ் சொன்னது. ரசூலுல்லாஹ் செய்ததை பார்த்து இருந்தால், ரசூலுல்லாஹ் செய்கிறதை பார்த்தேன், அப்படி சஹாபாக்கள் தண்ணி குடித்தா இந்த மாதிரி கையில் தூக்கி இப்படி குடித்தார்கள் என்பதை பார்த்தேன்லாம் அறிவிப்பாங்க. அப்படி இல்லாமல் சொன்னாங்கன்னா அவங்களா மனிதராக சொல்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூலே மனிதர் என்ற முறையில் சொன்னால் அது மார்க்கமாகாதுங்கும் போது, அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாதவங்க யாராக இருக்கா, சலபாக இருக்கட்டும் களப்பாக இருக்கட்டும், நமக்கு என்ன? அவங்க மனிதராக சொன்னார்கள், நம்ம பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. தப்பு தவறாக சொல்லியிருந்தால் அது அல்லாஹ் மன்னிப்பான், அது அவங்களுக்கு அல்லாஹ்வுக்குள்ள விஷயம், நம்ம ஃபாலோ பண்ண தேவையில்லை. இதுதான் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுல இருக்கா இல்லையா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர், தூதுத்துவத்தை மட்டும் பின்பற்று, தூது இல்லாத பின்பற்றாதேங்கிறது இருக்கா இல்லையா? அதை ரசூலுல்லாஹ்வும் தெளிவாக சொல்கிறாங்க. பேரிச்ச மரத்தை, அந்த ஒட்டு மரங்களை சேர்த்தவங்க விவசாயம் பண்ணி கொண்டு இருக்கும்போது ரசூலுல்லாஹ் நிறுத்த சொல்கிறாங்க. இது என்னத்துக்கு? இது
இல்லை இப்படி செஞ்சால் தான் மகசூல் ஆகுது, லவ்லம் தஃபாலு இதை நீங்கள் விட்டுடலாமே. உடனே விட்டாங்க சஹாபாக்கள். அந்த வருஷம் மகசூல் குறைஞ்சிருச்சு. பார்க்குறாங்க பேரிச்ச மரத்தில் ஒன்றையும் காணாம். மாலி நகலிக்கும், என்ன ஆச்சு உங்கள் பேரிச்ச மரம்லாம் என்ன இப்படி இருக்குது? நீங்கள் தானே சொன்னீங்க, அதை கேட்டு நாங்கள் விவசாயத்தில் ஒரு முறையை மாற்றினோம், ஒன்றும் இல்லாமல் போச்சு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி செய்கிறாங்க, நான் ஒரு மனிதன், தவறாகவும் பேசுவேன் சரியாகவும் பேசுவேன். நான் உங்களுடைய தீன் விஷயமாக ஏதாவது சொன்னால் இது அமர்த்துக்கும் இன்னமரி தீனிக்கும் ஃபஅத்து மின்ஹு மஸ்ததாத்தும், மார்க்கம் என்று சொல்லி உங்களுக்கு நான் ஏதாவது சொன்னால் முடிஞ்ச அளவுக்கு செய். அது கூட முடிஞ்ச அளவுக்கு தான், இயலாத ஒன்றை செய்ய தேவையில்லை. துன்யா விஷயமாக நான் ஒன்றை சொல்வதாக இருந்தால் அன்தும் அலம் அமரி துன்யாவுக்கும், உங்கள் துன்யா விஷயம் உங்களுக்கு நன்றாக தெரியும், நீங்கள் முடிவு எடுத்துக்கிறங்க. நான் சொன்ன நீ ஏன் கேட்டீங்கிறாங்க. சொன்ன ரசூல்லா தான், நான் சொன்னேன்டா நீ இல்லை இல்லை அதெல்லாம் மகசூல் ஜாஸ்தியாக இருக்குது, நாங்கள் அனுபவப்பட்டிருக்கோன்னு சொல்ல வேண்டியான, அனுபவப்பட்டிருக்கோன்னு செய்ய வேண்டியானப்பா, நான் சொன்னதுக்கு இப்போ கேட்ட நீ அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்க? வஹீயில் சொன்னால் ஏற்றுக்க, வஹீயில் அடி சொன்னால் ஏற்றுக்கிற தேவையில்லை. இப்படிப்பட்ட ஒரு விளக்கத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் தந்திருக்கும் பொழுது ஏன் இந்த பாரிய அவரை பின்பற்றி இவரை பின்பற்றி என்ன அவசியம் இருக்குது? அது வழிகேடு ஆகாதப்ப இல்லை. அல்லாஹ் தவிர யாரும் இல்லை என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் இடத்துல கொண்டு வைக்கிறீங்க. முகமது அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லிவிட்டு மற்ற எல்லாரையும் தூதராக பார்க்குறீங்க. அது அவர் சொன்னேன் நான் கேட்பேன்டா, ஒன்று அல்லாவா தூதர் ரெண்டில் ஒன்றா தானே இருக்கணும். ஒருவர் என்ன சொன்னாலும் கேட்பேன்னு சொன்னால் அது என்னவா இருக்கணும்? ஒன்று அல்லாஹ்வுடைய இடத்த கொடுத்து ஏன்டா ஆகணும்? இல்லை அப்படிலாம் நான் கொடுக்கல, அல்லாட்ட வாங்கி தந்தா தூதராக சொல்லப்போ. அப்போ அல்லாங்கிற அடிப்பில் நீங்கள் செஞ்சாலும் அதுவும் குற்றம்தான். அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த விஷயத்தை நீங்கள் கொடுத்தீங்க என்றால் அதுவும் குற்றம்தான். அப்போ இந்த எங்கே நம்ம கவனிக்கணும் என்றால், இந்த அவரை பின்பற்றணும் இவரை பின்பற்றணும் சும்மா விளையாட்டு போல் சொல்லிட்டு போய் விடுகிறார்கள். அது பெரிய பயங்கரமான அதான் சரியான கொள்கை என்ற பேசுகிற அளவுக்கு செய்தான் அது அழகாக்கி காட்டுகிறான். கலிமத்து தௌஹீதே அங்கே இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ்வே குழி தோண்டி புதைத்து விட்டு அப்புறம் என்ன நீங்கள் வந்துக்கிட்டு தத்துவம் பேசுகிறது? இதை வழங்கி கொள்ளணும். அடுத்து என்னென்று கேட்டால், முகமது அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்கிறோம் இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்ட்டேருந்து வாங்கி தருவாங்க. அல்லாஹ்வுடைய வாங்கி தந்ததாக இருந்தால் அல்லாஹ்ட்டேருந்து ரெண்டு வந்திருக்கிறது. ஒன்று குர்ஆன். குர்ஆன் என்பது அல்லாஹ்விடமிருந்து வந்தது என்பதற்கு அவ்வளோ சஹாபாக்களும் சாட்சியாக இருக்கிறாங்க. அதை எழுத்தில் இருக்காடாக்க சொல்கிறாங்க, மனப்பாடம் பண்ண வைக்கிறாங்க. அவங்க ரசூலுல்லாஹ் தான் பேசுனது அப்படிலாம் செய்யலை. குர்ஆன் அல்லாஹ்ட்டேருந்து வந்த குர்ஆனுக்கு என்ன ஏற்பாடு செய்கிறாங்க? அதை எழுத முதல்ல தாங்கள் மனப்பாடம் செய்கிறாங்க, உம்மத்தை மனப்பாடம் பண்ணி வைக்கிறாங்க. தொழுகையில் ஓத செய்து 5 வேளை தொழுகையிலையும் ஓத வைத்து மக்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்து அதை மனசில் பதிய வைக்கிறாங்க. இப்படியெல்லாம் எழுத்துலையும் பேச்சிலையும் பதிய வைத்து ஓதுவதிலையும் பதிய வைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை அவங்க பாதுகாக்கிறாங்க. அதெல்லாம் அவர்கள் பேசின பேச்சுக்களை நான் என்ன சொன்னாலும் எழுதி வையுங்க என்று சொல்லவில்லை. நான் என்ன மாதிரி செஞ்சாலும் அனைத்து ரெக்கார்டாக்குங்க என்று சொல்லவில்லை. அப்போ ஒன்று எழுத்துலையும் அனைவருடைய உள்ளங்களில் மனப்பாடம் செய்யப்பட்டும் ஒரு செய்தி வருது, அது குர்ஆன். அதுவும் அல்லாஹ்ட்டேருந்து வர செய்தி தான். இன்னொன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குனாங்க, அதை ரெக்கார்டு பண்ணவில்லை. அந்த ரெக்கார்டு பண்ணாமல் ஹதீஸ் இருந்த காரணத்தினால் அதில் ஹதீஸ் இல்லாத ஒன்றை ஒருத்தர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு சொல்லியிருக்கலாம், அரைகுறையாக காதில் ஒழுங்கிட்டு விளங்குன தப்பாக இருக்கலாம், அல்லது அவர் சரியாக சொல்லி அவர்கிட்ட கேட்டவர் தப்பாக வழங்கியிருக்கலாம். இப்படியான ஒரு கோளாறு காரணமாக சில விஷயங்கள் பிழையாகவும் சொல்ல வாய்ப்பு இருக்கிறது. ரசூல் கரெக்டாக சொல்லிவிடுவார்கள், ரசூல் பொய்யாக சொல்ல மாட்டார்கள். ரசூல் தவறாக மார்க்கம் என்ற பெயரில் தப்பாக சொல்ல மாட்டார்கள். 1-2 விஷயத்தை அப்படி சொல்வார்களே, ஆனால் அவங்க வாழ்கிற காலத்திலேயே வஹி மூலமாக இது தவறு என்று அல்லாஹ் கண்டித்து விடுவான். தேன் என்ற உணவை தான் சாப்பிட மாட்டேன் என்று ஹராமாக்கி கொண்டார்கள். மனைவியின் மீது உள்ள கோபத்தினால அல்லாஹ் கண்டிச்சிட்டான். நான் ஹலாலாக்குன நீ எப்படி ஹராமாக்குற? அப்படி ஏதோ 1-2 விஷயங்களை மார்க்கத்தில் அவங்க ஒரு அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒரு முடிவை எடுத்தார்களே, ஆனால் அல்லாஹ் கண்டித்து திருத்தி விடுவான். அப்படி இல்லை என்று சொன்னால், அல்லாஹ் கண்டிக்காமல் விட்டான்னு சொன்னால் அல்லாஹ் ஏற்றுக்கிட்டான். தூதர் இருக்கிற காலத்தில் தூதர் ஒன்றை செய்து அல்லாஹ் அதை கண்டிக்காமல் விட்டான் என்று சொன்னால் அனுமதிக்கிறான். தூதர் உன்னை எச்சரிக்கை பண்ணி நிறுத்தியிருப்பான் என்கிற வகையில். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் சொன்னார்களோ அதில் எந்த பிழையும் கிடையாது. 100% ரசூலுல்லாஹ் சொன்னது ஏற்றாக வேண்டும். இன்னும் சொல்ல போனால் இப்போ ஆதாரப்பூர்வமானது பலவீனமானதெல்லாம் இப்போ பேசுகிறோமே, இதெல்லாம் இந்த காலத்து மக்களுக்கு தான். ரசூலுல்லாஹ் காலத்தில் வாழ்கிறீங்க நீங்கள், உங்கள் காது பட ரசூலுல்லாஹ் ஒன்று சொல்கிறாங்க, இது லைஃப்னு வருமா? நீங்கள் தான் நேரடியாக கேட்டீங்களே, நம்ம காதால் அதை கேட்டு விடும் பொழுது அது அப்படி தான் ஏற்றாகணும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அனைத்துமே மார்க்கம்.
அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் சில செய்திகள் வந்து அந்த ஒருவரிடமிருந்து ஒருத்தர் கடத்தப்படும் பொழுது வேண்டுமென்றே ஒருத்தர் மாற்றி சொல்லலாம், தப்பாக புரிஞ்சுக்கிட்டு மாற்றி சொல்லலாம். நம்மால் இனங்காண முடியாத யாரோ ஒரு தவறான ஒரு ஆள் அது உள்ளக்க இருக்கலாம். அல்லது ஒரு பாதியை விட்டுட்டு மறுபாதியை சொன்னதுனால அதுக்கு அர்த்தம் மாறி போய்விடலாம். அப்போ அந்த மாதிரியாக அவர் நினைத்ததுக்கு தகுந்த மாதிரி அவராக ரசூலுல்லாவுடைய பேரை வைத்து சொல்லி இருக்கலாம். இப்படியான செய்திகளும் கொஞ்சம் நஞ்சம் இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் அறிவிப்பாளர்கள்லாம் எடை போட்டாங்க. எதுக்கு இது பண்ணாங்க? நாம் ரசூலுல்லா சொன்னது மட்டும்தான் பின்பற்றணும், ரசூலுல்லா பேரில் முன்ன பின்னெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, அதெல்லாம் கழிக்கணும் என்பதற்கு தானே ஹதீஸ் உசூல்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க. நல்ல நல்ல அறிஞர்கள் என்ன பண்ணாங்க? குர்ஆனை பார்க்குறாங்க, அது பாதுகாக்கப்பட்டிருக்கு. ஹதீஸை பார்க்குறாங்க, அது செவி வழியாக தான் வந்துக்கிட்டு இருக்குது. அப்போ செவி வழியாக வரக்கூடிய செய்திகளில் ஒரு புக்கில் இருக்குங்கும்போது நம்ம விட்டு அடிக்க முடியாது, புக்கை கொண்டாந்து காட்டுன்றோம். புகாரி முஸ்லிம்லாம் துவக்கப்பட்ட பிறகு புகாரில் இருக்குன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ரெக்கார்ட் ஆக்கிறதுக்கு முன்னாடி சொல்லலாம். அப்போ ரெக்கார்டாக ஆக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் செவி வழியாக இருந்த காரணத்தினால அவரவர் வாயிற வந்ததெல்லாம் சொல்லக்கூடிய நிலை உண்டாகும் பொழுது தான் உனக்கு சொன்னவன் யார், அவனுக்கு சொன்னவன் யார், இவனுக்கு சொன்னவன் யாருன்னு கேட்டு ஒவ்வொருடைய தராதரத்தையும் எடை போட்டார்கள். அதுபோல் குர்ஆனோடு நேரம் மோது ஒரு செய்தி. அப்போ நம்ம என்ன முடிவு வரணும்? குர்ஆனுக்கு விளக்கமாக ரசூலுல்லாஹ் வந்தாங்க, தூதராக வந்தாங்க, அல்லாஹ்வுடைய தூதராக வந்தாங்க. தூதர் வந்து எதிராக போவார். முகமது ரசூலுல்லாஹ்க்கு அர்த்தம் என்ன? அவர் அல்லாஹ்வுடைய தூதர். தூதருக்கு அர்த்தம் என்ன? அல்லாஹ்வுக்கு எதிராக போகக்கூடாதுன்னு அர்த்தம். அப்போ முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று சொல்கிறாங்கன்னு வருது, குர்ஆனில் அது வேறு விதமாக இருக்கிறது. ரெண்டு நேரம் மோதுது என்று சொன்னால் இது வந்து ரசூலுல்லாஹ் வந்து மோதுற விதமாக பேசினாங்க என்று புரிந்து கொள்வதா, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது இல்லை என்று புரிந்து கொள்வதா? இல்லைன்னு புரிந்து கொள்ளணும். அது முகமது ரசூலுல்லாஹ்வுக்குள்ளே இந்த கொள்கை அடங்கியிருக்கிறது. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று ஏற்றுக்கொள்கிறீர்களோ அப்போ அதுக்குள்ளே என்ன அடங்குது? அவங்க தூதராக உள்ள கேட்டதை தான் சொல்லுவாங்களே தவிர, குர்ஆனுக்கு விளக்கத்தை தான் சொல்லுவாங்களே தவிர குர்ஆனுக்கு எதிராக ஒன்றையும் சொல்ல மாட்டாங்க. அப்படி சொன்னதாக சில அறிவிப்புகள் கிடைக்குமையானால் அது அவர்கள் சொன்னது அல்ல. ரசூலுல்லாஹ் சொன்னது நல்லா கவனிக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாலும் ஏற்றுக்கிற மாட்டோம் அப்படி நம்ம சொல்லவில்லை. எப்படி பலவீனமான ஹதீஸுகளையும் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸுகளையும் ரசூலுல்லாஹ் சொன்னது இல்லை என்று மறுக்கிறோமோ, ரசூலுல்லாஹ் சொன்னதை மறுக்கலை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல இல்லை என்று மறுக்கிறது போல இதையும் மறுக்கிறோம். எப்படி மறுக்கிறோம்? குர்ஆனுக்கு விளக்கமாக ரசூலுல்லாஹ் வந்திருக்காங்க, தூதராக வந்திருக்கிறாங்க. குர்ஆன் இப்படி சொல்லுது, செய்யாதன்னு குர்ஆன் சொல்லுது, முகமது நபி செய்ய சொன்னாங்க. அல்லது செய்யன்னு குர்ஆன் சொன்னதை வந்து செய்யாதன்னு தடுத்தாங்க. எப்படிப்பா தடுப்பாங்க? தூதர் அப்படியா செய்வாங்க? தூதர் வந்து அல்லாஹ் சொன்னது கன்ஃபார்மாக எல்லாம் சொன்னதை உறுதி செய்யப்பட்ட ஒரு செய்திக்கு எதிராக பேசவா செய்வாங்க? பேசினா வந்துச்சுன்னா நம்ம தூதரை தான் காப்பாற்றணும். இப்போ அது அறிவிக்கிற ஆட்களுடைய கண்ணியத்தை விட எது பெருசு நமக்கு? இப்போ தூதருடைய கண்ணியம் பெருசு. தூதர் குர்ஆனுக்கு முரணாக பேச மாட்டார்கள் என்று நிலைநாட்ட வேண்டிய பொறுப்பும் கடமை நமக்கு இருக்கிறது. அந்த வகையில் நம்ம என்ன சொல்கிறோம்? இந்த மாதிரி வரக்கூடிய செய்திகளை வேணாம், விட்டுருங்க. இதுதான் மேட்ரு. இப்போ நம்ம சொல்லக்கூடிய எந்த கொள்கையில் நம்ம இருக்கிறோமோ அது கலிமத்து தௌஹீதில் அடங்கியிருக்கா இல்லையா? இஸ்லாத்தினுடைய ஒருத்தனை சேருவதற்கு எந்த களிமா தேவையோ அந்த களிமாவுக்குள்ளே அடங்கியிருக்கல. பெரிய பெரிய ஆராய்ச்சி சிந்தனை எல்லாத்தையும் விட்டுருங்க. இந்த கருத்தை சிந்தித்து பார்த்தா அதுக்குள்ளே இருக்கா இல்லையா? அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாது, முகமது அல்லாஹ்வுடைய தூதர் என்பதற்குள்ள இந்த கருத்து வருமா வராதா? வரும்னு நினைத்தோமையானால் எல்லாம் வழிகேடு தான். எல்லாம் நேர்வழியில் இருப்ப நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு போய் சில ஆட்களை வைக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் இடத்துல கொண்டு போய் சில ஆட்களை வைக்கிறார்கள். அவங்க சொன்னதெல்லாம் மார்க்கம் என்று சொல்கிறார்கள். இது வந்து கண்டிப்பாக இது வழிகேடு. அது சலஃபுங்கிற பேரில் இருந்தாலும் வழிகேடர்கள் தான், மதுஹபு பேரில் இருந்தாலும் வழிகேடர்கள் தான், வேறு எந்த பெயரில் அவங்க இருந்தாலும் சரி இந்த பேசிக்கு மாற்றமாக பேசினார்களே ஆனால் அதில் குர்ஆன் மட்டும் போதும் ஹதீஸை ஏற்றுக்கிற மாட்டோம் என்று சொன்னால் அதுவும் வழிகேடு தான். அப்போ குர்ஆனும் வேணும், ஹதீஸு வேணும். அல்லாஹ்வுடைய ரசூல் என்ற முறையில் சொன்னது மார்க்கம், அவங்களா சொன்னது மார்க்கம் இல்லை. குர்ஆனுக்கு ஏற்ப சொன்னது மார்க்கம், குர்ஆனை எதிர்த்து சொன்னது மார்க்கம் இல்லை. இது எல்லாமே முகமது ரசூலுல்லாஹ்வில் அடங்குமா அடங்காதா? அல்லாஹ்வுடைய தூதருங்க போய் இப்படி எதிர்த்து சொல்லுவாங்க, ஏற்ற முறையில் தானே சொல்லுவாங்க, இணக்கமான முறையில் தானே சொல்லுவாங்க. இது தாங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயம். தௌஹீத் ஜமாஅத்தினுடைய அடிப்படையான இதில் வந்து நீங்கள் இதையே உட்காந்து சிந்திச்சுட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய பெரிய மேதைகளை கூட்டிகிட்டு வந்தாலும் உங்களால் பதில் சொல்ல முடியும். எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா இது ஒரு பெரிய ஒரு சர்ச்சையாக தலைப்பாக ஆக்கிற விஷயமே இல்லை. இது
கொஞ்சம் ஒரு நம்பிக்கையெல்லாம் தூர எரிஞ்சிட்டு எந்த கருத்தையும் வெளியே ஏற்றிட்டு இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும் இதுக்குள்ளே அது இருக்குமான்னு மட்டும் சிந்தித்து பார்த்தீர்களே ஆனால் பளிச்சென்று தவறு நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளோ தெளிவான ஒரு கொள்கை, பெரிய பாரதூரமான ஒரு விஷயமே கிடையாது. இதை புரியாமல் பெரிய பெரிய 7 வருஷம் படித்தவங்க 72 வருஷம் படித்தவங்களாம் இருக்காங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த கலிமத்து தௌஹீதை வச்சு அவங்களுடைய அறியாமை என்ன செய்யலாம், நம்ம புரிய வைத்து விடலாம், நிலைநாட்டி விடலாம். அதனால் இந்த ஒரு பேசிக்கை மாத்திரம் இந்த துவக்க உரையாக இதை முடித்துக்கொண்டு மீதி நேரத்தில் நம்ம வேறு சந்தேகங்கள் தான் கேள்வி பதில் மூலமாக பார்த்துக்கொள்வோம். அதாவது சூனியம் சம்பந்தமாக நம்ம கணவன் மனைவியை மட்டும் பிரிக்க இயலும்னு முன்னாடி சொன்னோம். இப்போ அதை மாற்றிக்கிட்டோம். இது ஒரு விஷயம். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதில் எந்த ஒரு கொஸ்டின் பண்ண இயலாது. ஏன்னு கேட்டால் அல்லாஹ் ஒருத்தன் மட்டும்தான் எடுக்கும்போதே கரெக்டான முடிவை சொல்லக்கூடியவன். மனிதன் சொன்னால் சில விஷயங்களை சரியாக சொல்லுவான், தவறாகவும் சொல்லுவான். சுட்டி காட்டப்படும் போது, அடுத்தவங்களால் எடுத்து காட்டப்படும் போது, அவனே சிந்திக்கும் பொழுது, அவனுக்கு பக்குவம் வரும் பொழுது ஏதோ ஒரு கட்டத்தில் அவனுக்கு உண்மை புரிய ஆரம்பிக்கும். அதனால் ஒரு விஷயம் புரிந்து திருந்தி ஒன்றை ஒருத்த மாற்றி கொண்டான் என்று சொன்னால் அது ஒரு கொஸ்டின் கேட்டார்களே ஆனால் அவனை அல்லாவோட இடத்துல வச்சு பார்க்குறாங்கன்னு அர்த்தம். மனிதனை அப்படின்னா எந்த தவறு மனுஷன்ட்ட வராது என்று நினைக்கிறவங்க தான் அந்த கேள்வி கேட்பாங்க. அது ஒரு விஷயம். இப்போ நம்ம என்ன செய்கிறோம், 202 வசனத்தில் சூனியத்தால் கணவன் மனையை பிரிக்கலான்ற ஒரு கருத்து இருந்தேன் இல்லையா. இப்போ நம்ம சிந்திக்கிறோம், பல கேள்விகளை சந்திக்கிறோம். இதில் என்ன வருதுன்னு கேட்டால் சூனியத்தின் மூலமாக ஒரு ஆளையே கொள்றான்னு வைங்க, அதுவும் சூனியத்தின் மூலமாக இந்த சின்னதாக கணவன் மனையை பிரிக்கிறான்னு வைங்க, அதுவும் பேசிக்கில் ஒன்று தான். என்ன பேசிக்கில் ஒன்று, அல்லாஹ்வை போல செயல்பட்டு இதை செய்கிறான்னு அர்த்தம் அதுலேயும் வருது. அதாவது கணவன் மனையை பிரிக்கிறதுன்னு சொன்னால் 2 பேருக்கு மத்தியில் பிடிச்சி இழுத்து விட்டு அல்லது கோல் சொல்லி அப்படியான பிரித்து விட்டான்னு சொன்னால் அது மனிதனை போல பிரிக்கிறான்னு என்ற அர்த்தம். கணவன் அங்கே இருப்பார், மனைவி இங்கே இருப்பாங்க, இவன் இங்கே உட்காந்து என்ன செய்கிறான், என்ன நம்ம பண்ணி இதை செஞ்சவன அங்கே வேலை நடக்கும் அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி ஒரு ஆளை காலி பண்ணுறது, கிறுக்கனாக்குறது, அதுக்காக தான் செய்கிறான். அப்போ எல்லாமே எப்படி வருதுன்னு கேட்டால் இந்த சூனியம் செய்யக்கூடியவனாக நம்பப்படுற அந்த மனுஷன் இறைவனை போல செயல்படுறான். கணவன் மனைவி பிரிக்கிற ஒரு விஷயத்தை செஞ்சா கூட அதை பிரிக்கிற முறையில் பிரித்தால் அது இறைவனா செயல்பட்டா நம்ம சொல்ல மாட்டோம். கோல் சொல்லி பிரிச்சாண்டு வைங்க, கடவுளை போல செயல்படுற தன்மைன்னு அதை சொல்ல மாட்டோம். இவன் கை கட்டி உட்காந்துக்கிட்டு இருப்பான், அவன் எங்க இருப்பான், இவன் எங்கே இருப்பான், இவர் இங்கே உட்காந்து நம்ம மந்திரம் போடுவார், இவர் இங்கே போட்டு அங்கே வேலை செய்யும்னா இது இறைவனுக்கு தான் முடியுது. அறுவலை வச்சு வெட்டி ஏதாவது துன்பம் தர முடியும், இங்கே உட்காந்து தலை துண்டா போயிருமா. ஆகு என்று உடனே ஆக்கும் வல்லமை அல்லாஹ்வுக்கு மட்டும். இது அராத செய்யன் ஆகு என்று சொன்னவுடன் ஆகிவிடும், அதான் அல்லாஹ். அப்ப இவன் ஆகு என்று சொல்லி தான் ஆக்குகிறான். எல்லாமே ஆகு என்று தான் ஆர்டர் பண்றான். இதுக்கு என்ன செய்யணுமோ அந்த காரியத்தை உண்மை அவன் செய்யல. ஒருத்தன் வயிற்று வலி வைக்கணும்னா வயிற்று வலி குத்து, அது ஓகே. அல்லது மருந்தை கொண்டு ஊத்து வாயில, அதனால வயிற்று வலி வச்சுன்னு சொல்லு, அது ஓகே. வயிற்று வலி எப்படி வருதான், இவர் இங்க உட்கார்ந்துக்குவாராம், இங்க இருந்து என்னமோ சொல்லுவாராம், அங்க வயிற்று வலி வந்துருமா. அப்ப இது என்ன மாதிரி இருக்கிறது, குன் ஃபயகுன், ஆகு என்றால் ஆகிவிடுங்கிற ஒரு தன்மையில உள்ளதாக இருக்கும் பொழுது இது இதுவும் ஷிர்கா தானே வருது. அதாவது இந்த சூனியத்தின் மூலமாக பெரிய விஷயத்தை இவன் செய்வதாக இருந்தாலும் இவன் செய்கிற மெத்தடு அல்லாஹ்வை போலன்னு வருகிறது. சின்ன விஷயத்தை ஒரு தலைவலி வர வச்சான்னு சொன்னா கூட தலைவலியை நம்ம பார்க்க கூடாது, அந்த தலைவலியை எந்த மாதிரி இவன் கொடுக்குறான்னு பார்க்கணும். அவனுக்கு தலைவலி தான், அந்த தலைவலி எந்த மாதிரி கொடுக்குறான், தலையில் அடிச்சு கொடுத்தானா ஓகே, அது முடியும்னு சொல்லுவோம். அல்லது ஏதாவது விஷத்தை கொடுத்து தலைவலி வர வச்சானா அது ஓகே. அல்ல அவனுக்கு ஒரு கவலையை ஏற்படுத்தி, கவலைன்னா அவன் பொண்டாட்டியை கொண்டு பிள்ளைய ஜெயிலில் தள்ளி அதனால தலைவலி வர வைக்கிறான்னா அதெல்லாம் முடியும். இவன் எப்படி வர வைக்கிறான், உட்காந்துக்கிறான், என்னமோ மந்திரம் ஓதுறான், இல்லை என்னத்தையும் பொம்மையில் ஏதோ செய்கிறான், அங்கே தலைவலி வருது. அப்போ செஞ்சது சின்ன விஷயமா இருந்தாலும் செஞ்ச மெத்தேடு அல்லாஹ்வை போல ஆகு என்று ஆக்குகிறான். அதனால சூனியத்தின் மூலமாக சின்னது நடந்தாலும் பெருசு நடந்தாலும் சூனியக்காரன் இறைவனை போல ஒரு வகையில் ஆக்கப்படுகிறான். ஷிர்கு இந்த ஒரு அடிப்படையில் சிந்திக்கும் பொழுது சூனியம் அப்படித்தானே வருது என்று முதல்ல நமக்கு ஒரு சிந்தனையில் பட்டது. இதுக்கு ஏதாவது ஆன்சர் இருக்கான்னு தேட வேண்டியதெல்லாம் தேடுறோம், ஒரு ஆன்சரும் இல்லை. அப்போ அந்த வசனத்திலே பார்த்தோமே என்று சொன்னால் அது ரெண்டா பிரிக்கிற மாதிரி ஒரு அம்சம் இருக்கிறது. இந்த மாதிரி அர்த்தம் செய்வதற்கு இடம் இருப்பது போலவே சூனியம் அல்லாத வேற ஒரு கலை சூனியத்தையும் கற்றுக்கொண்டார்கள். எதன் மூலம் கணவன் அல்லாஹ் பயன்படுத்துகிற வார்த்தை என்னன்னு பாருங்க,
எதன் மூலம் மேலும் வேறு வருது, எதன் மூலம் கணவன் மனைவியை பிரிக்குவார்களோ அந்த ஒன்றையும் கற்றுக்கொண்டார்கள். மாயு ஃபர்ரிகூன பிஹி பைனல் மரி சௌஜிஹி, இதையெல்லாம் வைத்துக்கொண்டு அப்போ சூனியத்தை நீ காஃபிராகி விடாதுன்னு சொன்ன உடனே வேணான்னு விட்டாங்க. எதை கற்றுக்கிட்டாங்க? கணவன் மனைவியை பிரிக்கிறது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, சூனியம் தானே பாரதூரமான விஷயம், அதுதானே குஃபரில் சேர்க்கும், அது அல்லாத ஒரு மெத்தடில் கற்றுக்குருவோம்னு சொல்லி கற்றுக்கொண்டார்கள்னு ஒரு விளக்கத்தை கொடுக்குறோம். இதில் என்ன கவனிக்க வேண்டிய விஷயம் என்றால், நேற்று சொல்லி இன்றைக்கியா மாற்றினேன்னு கேட்குறதை விட இது போல் எல்லா விஷயத்திற்கும் முதலில் சொல்லப்பட்டு இரண்டாவது ஒன்றை மாற்றும் பொழுதெல்லாம் நீங்கள் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், முதல்ல உள்ளதை மாற்றுவதற்கு சொல்கிற காரணம் சரியாக இருக்கிறதா, இந்த இரண்டாவது தான் சரி என்று வாதிடுகிறார்களே அதனுடைய வாதம் சரியாக இருக்கான்னு பார்க்கணும். சரியாக இருந்தால் ஓகே, முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இப்போ நேற்று ஏன் சொல்லலைன்னா ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வரையல, அது காஃபிர்லாம். ஏன் யார் தெரியுமா நேற்று காஃபிராக இருந்தான் சொல்ல முடியுமா? சஹாபாக்கள்லாம் யார் நேற்று காஃபிர் தான். அப்போ நேற்று காஃபிராக இருந்த நீ எப்படி இன்னைக்கு இஸ்லாத்துக்கு வந்தேன்னு எப்படி கேட்பது, எப்படி பைத்தியக்காரத்தனமோ அது மாதிரி தான் இதுவும் இருக்கும். அதனால இப்போ சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் மூத்தா போலன்னு சொன்னாங்க, நேற்று மூத்தா போல காலையில் மூத்தா போலன்னு சொல்லிட்டு அபூபக்கர் சொன்ன ஏன் மாற்றினா அபூபக்கர் காரணம் கரெக்டாக வச்சு மாற்றினாரு. அப்போ காரணம் கரெக்டாக இருந்து மாற்றப்படும் பொழுது இந்த கொஸ்டினை கேட்பது அது ஒரு சிற்கான வார்த்தை. ஏன் மனிதன் அல்லாஹ் போல நினைக்கிறதா அப்படி கேட்பான். இது ஒரு மேட்டரை வச்சுக்கிறேங்க சூனியத்தை பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக என்ன செய்கிறோம்னு கேட்டால், இந்த முன்னோர்களை பின்பற்ற செலவுகளை பின்பற்றணும்னு சொல்லும் பொழுது அவங்க வைக்கிற சில வாதங்களை வைக்கிறீங்க. என்ன வாதம் வைக்கிறாங்கன்னு கேட்டால், நம்மை விட செலவுகள் தான் நல்லா விளங்குவாங்க, நம்மளை விட ரசூலுல்லாஹ்ட்ட நேரடியாக பாடம் கற்றதுனால சிறப்பாக விளங்கக்கூடியவங்க இருப்பாங்க, சரியாக விளங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாதத்தினால அவங்க சொல்ல கேட்கணுங்கிறீங்க. ஒருத்தர் விளங்கி சொன்னார் என்று சொன்னால் அவர் என்ன விளங்குனார், எதிலிருந்து விளங்குனார்னு சொல்லணும். அவர் விளங்குனார் எதிலிருந்து விளங்குனார், அதில் அது இருக்குதா? எந்த சஹாபி பின்பற்றினாலும் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் அது விளங்கி தான் சொல்லியிருப்பார். எதப்போ விளங்குனார், எந்த ஆயத்தில் இருந்து அதை விளங்கினார் அதை சொல்ல விளங்கி ஒருத்தர் விளங்கி சொல்கிறார் என்று சொல்வதாக இருந்தால் விளக்கத்தோடு அது வரணும். நீனாவது சொல்லணும். என்ன சொல்லணும்? இந்த விஷயத்தை அபூபக்கர் இப்படி சொன்னார் அல்லது அபூ ஹுரைரா இப்படி சொன்னார். எதிலிருந்து சொன்னார் தெரியுமா? இந்த வசனத்தில் இருந்து சொன்னார். இந்த வசனத்தில் எப்படி இருக்கிறது தெரியுமா? இப்படியெல்லாம் இருக்குது என்று சொன்னார். இதுதான் விளங்குறது, விளங்கி சொன்னாருங்கிறது. அவராக சொல்கிறாருன்னு அங்கே இருக்குது, இவனாக சேர்க்குறான் விளங்கி சொன்னார்னு. குரானிலிருந்து விளங்கியதை நான் சொல்கிறேன், ஹதீஸிலிருந்து விளங்கி நான் சொல்கிறேன்ட்டு அப்படி சொன்னாங்களா? இல்லை. ஒரு சின்ன உதாரணம் சொல்வதாக இருந்தால் புரிஞ்சுக்கிறது. விளங்காமையும் சொல்லுவாங்க என்பதற்கு உதாரணம் சொல்வதாக இருந்தால், இப்போ அல்ஹம்து சூரா இருக்குது. அல்ஹம்து சூரா ஒருத்தர் கேட்குறார். யார்கிட்ட கேட்குறாரு? அபூ ஹுரைராட்ட கேட்குறாரு. நாங்கள் இமாமுக்கு தனியாக இருந்தால் அல்ஹம்து சூரா ஓதணும், பிரச்சனை இல்லை, இமாமை பின்பற்றி நாங்கள் தொழுகிறோம், அப்போ அல்ஹம்து சூரா ஓதணுமா? ஆமாம் ஓதணும். சரி சரி ஓதணுன்ட்டு அது கருத்துன்றலாம். ஓதணுங்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அது முக்கியமானது. காரணம் என்ன தெரியுமா? இந்த சூறாவை அல்லாஹ் மூணாக பிரித்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மானிர் ரஹீம், மாலிக் யௌமித்தீன், இந்த மூணும் இறைவனை புகழுகிற விதமாக, அடியான் இறைவனை புகழும் விதமாக இருக்கிறது. ஈயாக்க நாபுது ஈயாக்க நஸ்தைன்கிறது அல்லாஹ்வுக்கு செய்கிற உறுதிமொழி, உன்னை வணங்குவோம் உன்ட்ட தான் கேட்போம் என்று இருக்கிறது. அடுத்ததாக வரக்கூடிய இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் என்பது இறைவன்கிட்ட கோரிக்கை வைக்கிற மாதிரி இருக்குது. முதல் 3 வசனம் புகழுது, ரெண்டாவது நடுவில் உள்ள அந்த 2 வசனம், ஒரு வசனம் இறைவனுக்கு மனுஷனுக்குள்ள தொடர்பை சொல்லுகிறது. அதுக்கு இஹ்தின சிராத்திலேருந்து வரக்கூடியது ஒரு பிரார்த்தனையை சொல்லுகிறது. அதனால் ஓதணுங்கிறார். இப்போ நம்ம கேட்க வேண்டியது என்னென்னா, இதுலேருந்து விளங்குமா? அந்த சூறாவில் சிறப்பு இருக்கிறதுனால இமாமை பின்பற்றினாலும் ஓதணுன்ற அர்த்தம் வருமானு கேட்டேன். அபூ ஹுரைரா ஒரு விஷயத்தை வச்சு சொல்கிறாரு, அதுலேருந்து விளங்கி சொல்கிறாரு, அது விளங்க மாட்டேங்குது. அவருக்கு எதுலேருந்து ஆதாரம் காட்டி இதை இமாமுக்கு பின்னாடி ஓதணும்னா இமாமுக்கு பின்னாடி ஓதணும்னு ஒரு வார்த்தையை காட்டுங்க, அல்ல அந்த கருத்தை தரக்கூடிய ஒரு ஆதாரத்தை வச்சு காட்டுங்க. அபூ ஹுரைரா எப்படி சொல்கிறாரு? இமாமுக்கு பின்னாடி ஓதணும்ப்பா. ஏன்னு கேட்டால் சூரா அல்ஹம்து அவ்வளோ சிறப்பான சூறாங்கிறாரு. சிறப்பான சூறாங்கிறதுக்காக ஓதணும்னு வருமா? ஓதணும்னு சட்டம் வந்தால் தான் ஓதணும்னு வரும். ஓதணும்னு ஆர்டர் ரசூலுல்லாஹ் பண்ணாங்கன்னு காட்டணும் இவர். அப்போ இமாமுக்கு பின்னாடி ஓதணும் என்பது அவருடைய கருத்தாக இருந்தால், அப்போ ஒரு ஹதீஸை காட்டுறாரு, அந்த ஹதீஸை அவர் தான் கரெக்டாக விளங்குவாருங்கன்னு அவர் கரெக்டாக விளங்கலை. இதிலிருந்து யாரும் அப்படி விளங்குவாங்களா? அல்ஹம்து சூரா சிறந்த சூறா, அதனால் நீங்கள் இமாமுக்கு பின்னாடி ஓதுங்கள், இது எப்படி விளங்கு? குல் ஹுவல்லாஹ் சூறாவும் தான் சிறந்த சூறாவாக இருக்குது. குரானில் 3/1 சுடுசுல் குரான், குரானில் 1/3 பங்கு. அப்போது அதையும் ஓதுங்களேன். ஒருத்தர் கேட்குறாரு, அல்ஹம்தோட குல் ஹுவல்லாஹ் ஓத வேண்டும்ங்கிறார் ஒருத்தர், ஏன் ஓதணும்?
அது குர்ஆனில் 1/3 இது ஆதாரமாகுமா? 1/3 3/1 கருத்து அதில் இருக்குது. அதை ஒவ்வொரு தொழுகையிலையும் கண்டிப்பாக ஓதணுங்கிற கருத்தில் அது இல்லை. அப்போ இல்லாத ஒன்று இருக்குன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இப்படியெல்லாம் உதாரணத்துக்கு சொல்கிறேன், இவன் நிறைய அடுக்கடுக்காக சொல்லலாம். அப்போ சஹாபாக்கள் விளங்காமல் சொல்லியும் இருக்கிறாங்க, அதுலேருந்து விளங்காது, அவங்க விளங்குற தப்பாகவும் இருக்கும். இந்த ஆயத்து, இந்த அல்ஹம்து சூராவுடைய அர்த்தம் இருக்குல்ல, அவர் சொன்னார்ல, அது இமாமுக்கு பின்னாடி ஓதணுங்கிற கருத்தை தரவே தராது அப்படின்னு எல்லாருக்கும் விளங்குதா இல்லையா? அதனால் மேட்ரு என்னென்னு கேட்டால், சஹாபாக்கள் விளங்கித்தான் சொல்லியிருக்கிறார்கள்னா என்னத்தை சொன்னாரோ அதை எதுலேருந்து விளங்கினார்னு சேர்த்து காட்டணும். நீ அப்போ தான் விளங்கி சொன்னாருங்கன்னு. ஒன்றும் இல்லாமல் அவர் சொன்னார்னு கேட்டால் அவர் சொல்கிறாருன்னு அர்த்தம். அப்போ எந்த சோர்ஸ் இல்லாமல் ஒருத்தர் சொன்னால் விளங்கி சொன்னாருங்கிறது பொய்யா கொடுக்குற கலிமத்து தௌஹீதிலிருந்து விளக்குறது கொடுக்குற பொய்யான முட்டுக்கட்டையே தவிர விளங்கி சொன்னது நிரூபிக்கணும். எதை நான் விளங்கி சொல்கிறேங்கிற. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் இனிமேல் இப்படி செய்யுங்கள்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நான் விளங்கித்தான் சொல்கிறேன்னுங்கிறேன். உடனே ஏற்றுக்குருவீங்களா? என்ன தடை விளங்கணும், எதுலடா விளங்கணும்னு கேட்க மாட்டீங்க. விளங்கி சொன்னான்னு நான் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க. நீங்கள் அவருக்காக இவர் சொல்கிறத கேட்குறீங்க. ஒரு சஹாபி சொன்னாலும் பரவாயில்ல விளங்கி சொல்கிறேன்ட்டு, அவர் சும்மா தான் சொன்னார். இவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா விளங்கி சொன்னார், அதில் விளங்கி சொன்னார். அப்போ எதிலிருந்து விளங்கி சொன்னார்னு ஒரு வகி வந்துச்சு, அதை காட்டி எடுத்து இந்த சட்டத்தை எதிலிருந்து விளங்கி சொன்னார் என்று சஹாபாக்கள் இதனை காட்டி இதிலிருந்து விளங்கி சொன்னார்ன்னு சொல்லி அந்த விளக்கம் அதில் இருக்குமையானால் ஆளை நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஏன்? குர்ஆனில் இருக்கிறதுனால, இவர் சொன்னதுனால இல்லை. விளங்கி சொன்னது கரெக்டாக இருந்தால் அவரையே பின்பற்றுறோம். அப்பவும் இப்போ உதாரணம் அதே அபூ ஹுரைராவை எடுத்துக்கிறோமே. இப்போ ஈசா நபி திரும்ப மௌத்தாப்புல திரும்ப வருவாங்கங்கிறோம். அப்போ அதுக்கு என்னன்னு ஒரு போய் அபூ ஹுரைரா இதை சொல்கிறாரு. அது எப்படிங்க திரும்ப வருவார்னு ஒருத்தர் கேட்குறாரு. அவங்களுக்கு சந்தேகம் இருந்தால் இந்த ஆயத்தை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கிறார் அபூ ஹுரைரா. எந்த ஆயத்து? இல்லால இம்மின் அகலில் கிதாபி இல்லால யூமின் நபிஹி கப்ல மௌத்திஹி. எந்த ஒரு வேதக்காரராக இருந்தாலும் ஈசா நபி மரணிப்பதற்கு முன்னால் ஈமான் கொள்வார்கள் அல்லாஹ் சொல்கிறான். மரணிக்காத ஒரு ஆளை பற்றி தான் இப்படி சொல்ல முடியும், மரணிப்பதற்கு முன்னால். அப்போ அவர் மரணிப்பதற்கு முன்னால் அனைவரும் சரியான மார்க்கத்துக்கு வருவார்கள்னு குர்ஆனில் இருக்குது. நீங்கள் விரும்பினால் இதை ஓதிக்கொள்ளுங்கள்னு சொன்ன கரெக்டாக வழங்கிட்டார். இந்த ஆயத்திலிருந்து ஈசா நபி இறுதி காலத்தில் வருவார்னு அதே அபூ ஹுரைரா வழங்கினார். இதை ஏற்றுக்கிறோம், அதை ஏற்றுக்கிற மாட்டேங்கிறோம். ஏன்? இதை ஒரு சோர்ஸை காட்டுறாரு, அந்த சோர்ஸில் அது இருக்குது, அதை ஏற்றுக்கொள்கிறோம். இன்னொரு சோர்ஸஸ் காட்டுறாரு, அந்த சோர்ஸு அதில் இல்லை, அதை விட்டுடுறோம். இப்படி இல்லாமல் ஒன்றுமெல்லாம் முட்டையே சொல்கிறாரு, அதையும் விளங்கி சொல்கிறாங்கிறாங்க. இது மாதிரி விளங்கி சொல்கிறதுனுடைய ஹதீஸையோ குர்ஆனையோ காட்டி சொன்னாலாவது நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும். சஹாபி சும்மா தான் சொல்லியிருப்பார், இங்கே உட்காந்துக்கிட்டு அது விளங்கி சொன்னார்கள், எதிலிருந்து சொன்னார்கள்னு சொல்லுப்பா, நீயாப்பா உனக்கு வகி வந்த மாதிரி பேசுகிற. இது ஒரு மேட்ரு. விளங்கி சொன்னதெல்லாம் கிடையாது. விளங்கி தான் ரசூலுல்லாஹ் மூத்தா போனதெல்லாம் விளங்கி தான் சொன்னாங்களா? மூத்தா போகலன்னு விளங்காமைன்னு சொல்லுவார்கள். அப்போ அது பெரிய பட்டியல். நபி தோழர்களும் நமது நிலையும்னு தனி நூலே போட்டிருக்கிறோம், அதை படிச்சுக்கிறோங்க. இதுக்கடுத்து என்ன விஷயம்னு கேட்டால், அந்த சஹாபாக்கள் நம்மளோட நல்லா விளங்குவாங்கங்கிறீங்கள, இது உங்களுக்கு சொன்னது யார் நல்லா விளங்குவாங்கன்னு? அப்படி ஒரு காலம் கிடையாது. சஹாபாக்களுடைய அந்த உறுதிப்பாடு, தியாகம், அர்ப்பணிப்பு, வணக்க வழிபாட்டில் ஈடுபாடு, அதில் எல்லாம் அவர்கள் நம்ம எல்லாம் மிஞ்சி இருந்தார்கள்ங்கிறதுக்கு ஆதாரங்கள் கிடைக்கிறது. அது வேறு விஷயம். விளக்கத்தை பொறுத்த வரைக்கும் உலகத்திலே நல்லா விளங்குறது அவங்களா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆதாரம் வச்சுக்கிறீங்களா? ரசூலுல்லாவோட நெருக்கமாக இருந்தாங்க, வாஸ்தவம் தான். அதனால் அவங்க தான் நல்லா விளங்குவாங்கன்னு ஏதாவது இருக்கா? ஆதாரம் இருக்கா? இல்லை. அவங்கள விட பின்னாடி தான் நல்லா விளங்குவாங்கன்னு ஆதாரம் இருக்குது. என்ன ஆதாரம் இருக்குது? இறுதி ஹஜ்ஜில் ரசூலுல்லாஹ் உரை நிகழ்த்துறாங்க, நிறைய செய்திகள்லாம் சொல்கிறாங்க. 23 வருஷ பிரச்சாரத்தை சாறு பிடிந்து மக்களுக்கு சொல்கிறாங்க. சொல்லி முடிச்சுட்டு நீங்கள் சொல்லுங்கள் மக்களுக்கு, நீங்கள் சொல்லி பள்ளி ஷாஹிதுல் காயிப், இங்கே வந்திருக்கக்கூடிய ஆளுக்கு வராத மக்களுக்கெல்லாம் போய் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. சொல்லும்போது ஒரு பாயிண்ட் எடுத்து தர்றாங்க. என்ன பாயிண்ட்டு? ருப்ப முபல்லகின் அவ் ஆமின் சாமின். எத்தனையோ பேர் நீ அதாவது நேரடியாக நீங்கள் கேட்டிருக்கிறீர்களே, நேரடியாக கேட்டவரை விட இந்த கேட்டவர் போய் இன்னொரு ஆளுக்கு சொல்லுவார், அவர் நன்கு புரிந்து கொள்ளக்கூடியவராக இருப்பார். அப்படி எத்தனை பேர் இருக்கிறார்கள்? நீங்கள் கேட்பீங்க, உங்களுக்கு அது விளங்காது, அடுத்த ஆள்கிட்ட போய் சொல்லுவீங்க, அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் விளங்காத ஒன்றை அதிலிருந்து அவர்கள் விளங்குவார்கள். இவ்வளோ அழகான வார்த்தைன்னு பாருங்கள். ருப்ப முபல்லகின், எடுத்து சொல்லப்படும் எத்தனையோ நபர்கள், அவ் ஆமின் சாமியின், நேரடியாக கேட்டவரை விட நன்கு புரியக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்படி எத்தனை பேர் இருக்கிறார்கள்?
அப்போ சஹாபாக்கள் விஷயத்தை கேட்டு கரெக்டாக நம்மள்ட்ட தந்துடுவாங்க. அவர்கள் அதை விளங்கியிருக்க மாட்டார்கள். நாம் அதை கூட விளங்க முடியும். ஏன்? சில விஷயங்களை விளக்குவதற்கு காலம் தேவைப்படும். விஞ்ஞானத்தை பற்றி, அறிவியலை பற்றி திருப்பி தருமானம்னா என்ன சஹாபாக்கள் அதில் விளங்கியிருப்பாங்க? திருப்பி தருமானம்னு அர்த்தம் தான் விளங்கியிருப்பாங்க. இப்போ உள்ள ஒரு நவீன விஷயத்தெல்லாம் விளங்கியிருக்க போகிறாங்க. மழை அளவுக்கு பூமிக்குள்ளே போக முடியாதுன்னு சொன்னால் அதில் என்ன விளங்க முடியும்? அவங்களுடைய காலத்தில் என்ன விளங்க முடியும் அதை விளங்கியிருப்பாங்க. நம்ம அந்த காலத்தில் தான் அப்படி தான். ஆனால் ஒன்று சொல்லுங்கள், சஹாபாக்கள் இந்த காலத்தில் இருந்தாங்கன்னா இது அன்னைக்கு விளங்கணும் கூட விளங்கியிருப்பாங்க. அப்போ சில விஷயங்கள் அந்த காலம் வரும்போது, குரான் கியாமத் நாள் வரைக்கும் உள்ளது, ஒவ்வொரு காலத்தில் கண்டுபிடிக்கிற கண்டுபிடிப்புகள் வரும்பொழுது அது அப்படியே குரானில் இருக்குதுன்னு எப்போ தெரியும்னா இந்த கண்டுபிடிப்பு பார்த்தோன்னு தான் அப்படி ஒரு அர்த்தமே நமக்கே தெரியும். அந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாம் யாருக்கு விளங்கு? பின்னாடி தானே விளங்கு. அப்போ அது ஒரு விஷயம். அது இதை ஒன்று புரிஞ்சுக்கொள்ளணும். அடுத்ததாக இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், வாய்ப்பு ஒன்றை விளங்குவதற்கு சிந்தித்து விளங்குறது, மூளையை கொண்டு விளங்குறது அது வேறு விஷயம். தகவல்களை வைத்து விளங்குறது. மார்க்கம் என்பது என்னது? அல்லாஹ் என்ன சொன்னான்ங்கிற தகவல், ரசூல் என்ன சொன்னார்கள்ங்கிற தகவல். தகவல்களை வைத்து விளங்குவதற்கு என்ன வேண்டுமென்றால் தகவல் எளிதில் கிடைக்க வேண்டும். இப்போ நம்ம எடுத்துக்கொள்வோம், இப்போ நம்ம எல்லார் வீட்லேயும் குரான் வச்சுக்கிறீங்க. குரான் இல்லாத வீடு இருக்குமா? எல்லா வீட்லேயும் குரானுடைய தமிழாக்கம் இருக்கிறது. நினச்சா எடுத்து பிரிண்ட் எடுத்து பார்த்துக்கிருவீங்க. இந்த குரானாவது சஹாபாக்களுக்கு எளிதில் கிடைத்ததா? சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தாங்க. குரான் போய் கடையில் வாங்க முடியுமா? மனப்பாடம் பண்ணி வச்சவங்களுக்கு குரான் இருக்கும், மனப்பாடம் பண்ணாதவருக்கு தெரியாது. 1-2 பேர் எழுத தெரிஞ்சவங்க எழுதி வச்சுருப்பாங்க. இன்னொருத்தருக்கு வேணும்னா அவருக்கு எழுத தெரியாது. இவர் 50 பேருக்கு எழுதி கொடுக்குறதுக்கு இவருக்கு முடியாது. அப்போ குரான் என்றாலே என்னென்னு கேட்டால் மிக சிலருக்கு தான் கிடைத்தது என்கும்போது கிடைச்சலான விளங்க முடியும். முழு குரானும் எளிதாக கிடைக்கக்கூடியவர் நல்லா விளங்குவார். முழு குரானும் எளிதாக கிடைக்காதவர் எப்படி விளங்குவார்? இப்போ ஹதீஸ் இருக்கிறது, ஒரு சஹாபிக்கு சொன்னது இன்னொரு சஹாபிக்கு தெரியாமல் இருக்கும். அனைத்து ஹதீஸ் சஹாபிக்கு தெரியாது. இப்போ நம்ம உள்ள காலம் என்ன? புகாரியா அது எனக்கு தெரியும், முஸ்லீம் நமக்கு தெரியல, இல்லை கிட்டே இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் ஒரு 50 வருஷத்துக்கு முந்தி இருந்தவனை விட இன்றைக்கி உள்ளவனுக்கு அதிகமாக விளங்க வாய்ப்பு இருக்குங்க. அவன் விரலை அசைத்தார்கள் ஹதீஸ் தேர்றான். அந்த ஒரு பக்கமாக பெரட்டி புகாரியை பெரட்டி முடித்து அதை முடிக்கிறதுக்குள்ளே நினைஞ்சிறேன் ஒரு 3-4 வருஷம் ஓடி போயிடும். அப்புறம் முஸ்லீமில் போய் தேடிக்கிட்டு விரலை அசைச்சாங்களான்னு ஒவ்வொரு வயசாக பெரட்டிட்டு போவானா, அதில் ஒரு 2-3 வருஷம் போயிடும். ஒரு மசாயில் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்படிலாம் ஆகும்போது அவன் கண்ணில் படாமலே மூத்தா போய் சேர்ந்துருவான். அப்படி ஒரு காலம். இப்போ உள்ளது என்னது? பிரிண்டு புக்காக வாங்கி சாப்பிட்டு வாங்கி பட்டனை தட்டி விரலை அசைப்பார்கள்னு தட்டுனா சர்ன்னு வருது. என்ன செய்யுது? எத்தனை நூலில் இருக்குண்டு. இப்போ யாருக்கு நல்லா விளங்க முடியும்? தகவல் எவனுக்கு அதிகமாக கிடைக்குமோ அவன் தான் அதிகமாக விளங்குவான். தகவல் குறைவாக கிடைப்பவர்கள் அதை கொண்டு விளங்குவார்கள். குற்றமாகாது. அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். உதாரணமாக குரான் மட்டும்தான் ஒருத்தனுக்கு ஒரு ஊரில் இருக்கிறது, ஹதீஸே இல்லை, எந்த புக்கும் கிடைக்கல. அப்போ என்ன குரானில் உள்ளபடி விளங்கிட்டு போய்க்கிற வேண்டியதான், அல்லாஹ் கேட்க மாட்டான். அப்போ நம்ம என்ன விளங்கணும்னா சஹாபாக்கள் பின்னாடி உள்ளவங்க நல்லா விளங்குவாங்க ரசூலுல்லாஹ் சொன்னது ஒன்று. இரண்டாவது, மார்க்கத்தை விளங்குறதுக்கு குரானும் ஹதீஸும் கிடைக்க வேண்டும். கிடைக்கல. எத்தனை ஹதீஸுகள் சஹாபாக்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கிறது. 3 தடவை ஒருத்தர் வர்றாரு, உமரில் நான் பார்க்க வர்றாரு. 3 தடவை தட்டுறாரு, உமர் பதில் சொல்லலை, அவரோட போயிடுறாரு. யார்ப்பா தட்டினது? இன்னாரு. அவரை கூட்டுவா, எதுக்கு திரும்பி போகிறாரு? அவர் சொல்கிறாரு 3 தடவைக்கு தட்டி பதில் வராட்டி திரும்பி போங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கங்கிறாரு. அப்புறம் உடனே விட மாட்டேன், ரசூலுல்லாஹ் சொன்னால் எனக்கு ஆதாரம் காட்டு. அவர் ஒருத்தட்டையாக போய் இதுக்கு நீங்கள் கேட்டீங்களாங்கிறாரு. ஒருத்தர் நான் இல்லைங்கிறாங்க. ஒரே ஒருத்தர் நான் இந்த ஹதீஸை கேட்டிருக்கிறேன், என்னோட வாங்கன்னு 2 பேரும் உமர் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன விளங்குது? 3 தடவை அனுமதி கேட்டு அனுமதி தராவிட்டால் திரும்பி போகணும் என்கிற ஒரு ஹதீஸு ஒரு சஹாபிக்கு தான் தெரிஞ்சே தவிர ஒட்டுமொத்த சஹாபாக்களுக்கும் தெரியலை, உமர் இல்லைனாலும் தெரியலை. நாங்கள் தொழில்துறை வியாபாரம்னு கடந்துட்டோம், இதெல்லாம் தெரியாமல் போச்சுப்பான்னு சொல்லி உமரை பின்னாடி வருத்தப்பட்டார் இந்த செய்தியை கேள்விப்பட்டவனை. அப்போ என்ன விளங்குது? வாய்ப்பு இல்லை. ஒரு சின்ன இந்த ஹதீஸ் அனைவருக்கும் இந்த ஹதீஸ் உங்கள் அத்தனை பேரும் தெரியுமா இல்லை? இந்த சபையில் உட்காந்துருக்கு அத்தனை பேருக்கு தெரியுமா இல்லையா? 3 தடவை அனுமதி கேட்கணும், அனுமதி இல்லாத திரும்பி போகணும் தெரியுமா இல்லையா? அதையும் அவ்வளோ பேருக்கும் தெரியல. ஒவ்வொருத்தராக இப்போ கெஞ்சுறாரு, இப்படி ரசூலுல்லாஹ் சொல்ல கேட்டீங்களான்னு இல்லைங்கிறாங்க. ஒருத்தர் மட்டும் கேட்டேங்கிறாரு. அப்போ இதில் என்ன விளங்குறோம்னு கேட்டால் அது கிடைக்கலை. அவங்களுக்கு கிடைச்சதை கொண்டு தான் விளங்கியிருப்பார்கள். அவர்கள் விளங்கினதை விட எத்தனை ஹதீஸ் வருது, எத்தனை அறிவிப்பு வருது அப்படின்லாம் திரட்டி வைத்து ஆட்கள் இடப்பட்டு அப்படி க்ளீனாக சொல்லக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கி தான் இருக்குது. இந்த வாய்ப்பு இதுக்கு முந்தி 13-14 நூற்றாண்டை வாழ்ந்த மக்களுக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பில் நம்ம இருந்து கொண்டிருக்கிறதுனால தகவல் கூட கிடைக்கும்போது ஆய்வுகள் தெளிவாக இருக்கும். இதை விட டெக்னாலஜி இன்னும் வளர்ந்து சாஃப்ட்வேர் கூட இல்லாமல்
அவன் நினச்ச ஒன்று தெரிகிற மாதிரி ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சான்னு வைங்க. அப்போ அது மாதிரிலாம் என்னென்னமோ நம்ம இதெல்லாம் கூட கற்பனை பண்ணி பார்த்தோம். இதை விட அட்வான்ஸாக வந்தால் நம்மளுக்கு இருக்கேன்னு அவன் சொல்லுவான். என்னடா உட்காந்துருக்கான், அவன் என்ன அவன் விளங்கியிருக்க முடியும் அப்படின்னு நம்ம முப்பாட்டன்னு சொல்கிற மாதிரி அவன் சொல்லுவான். அதனால் நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம வாழுகிற காலத்தில் என்ன வசதி கிடைக்கிறதோ அதை கொண்டு நம்ம விளங்குறோம். அவங்க விளங்குற முற்று பெறாது இன்னும் விளங்குறக்க வாய்ப்பு இருக்கிறது. அதனால் சஹாபாக்கள் நல்லா விளங்குவாங்க என்பது அடிப்படையை சொல்லி அவங்கள பின்பற்ற சொல்வது பொய்யான காரணம். 3 காரணத்தை. ஒன்று அவங்களோட வாய்ப்பு நமக்கு ரொம்ப ஒன்று. 2வது ரசூல்லா அப்படி தான் சொன்னாங்க, உங்களோட அவங்க நல்லா விளங்குவாங்கன்னு ரசூல்லா சொல்லிட்டாங்க. 3வது அவர் விளங்குனேன் என்பதற்கு எந்த ஒரு ஆதாரத்தையும் அவர் சொல்லவே இல்லை. இவர் தான் சொல்கிறார், அவங்கள பின்பற்றணும்னு வாதிடுறாரு இவர் சொல்கிறாரே தவிர ஒவ்வொரு சஹாபியும் ஒரு கருத்தை சொல்லிவிட்டு நாங்கள் சும்மா ஒன்று சொல்லலப்பாவா, குர்ஆனில் விளங்கித்தான் சொல்கிறோம், ஹதீஸை விளங்கித்தான் சொல்கிறோன்னு இந்த சஹாபியை சொன்னாரா? அவரே சொல்ல, நீ எதுக்கு சொல்கிற? யார் இந்த கருத்தை பின்பற்றணுங்கிறிய அவரே சும்மா சொல்கிறாரு, அவர் கருத்தாக சொல்கிறாரு. எந்த அளவுக்கு என்று சொன்னால், இப்போ ஒரு தயமம் இருக்குல்ல, ஒரு குளிராக இருக்கிறது, கடும் குளிர், அந்த நேரத்தில் தயமம் செய்யலாமான்னு ஒரு பிரச்சனை வருது. இப்னு மசூதும் சில சகாபாக்களும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க, குளிருக்கெல்லாம் தயமம் செய்யக்கூடாது அப்படிங்கிறாரு. அப்போ ஒருத்தர் சொல்கிறார், இல்லை ரசூலுல்லாஹ் அது மாதிரி சொல்லியிருக்கிறாங்க, அதுக்கு அனுமதி இருக்குன்னு ஆதாரத்தை காட்டுறாரு. ஆதாரத்தை காட்டணும். அவர் என்ன சொல்கிறார், இப்னு மசூது சொல்லிவிடாதியே, இப்படிலாம் நம்ம சொன்னோம்னா சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் தயமம் செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு தெரிஞ்சும் கூட சொல்லாதேங்கிறாரு. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அப்படி சொல்லுவாங்க. அப்போ ஹதீஸில் விளங்குற விஷயம் இருந்தும் கூட அதுக்கு மாற்றி சொல்லுங்கிறார் அவர். இதுக்கும் ஆதாரம் இருக்கிறது. அப்போ இதை என்ன விளங்கணும்னு கேட்டால், சஹாபாக்கள் தியாகம் அதெல்லாம் மதிங்க. அவங்க கஷ்டமான காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், அதுக்கு அர்ப்பணித்தார், வீடு வாசலை திறந்தார்கள். அவங்க ரசூலுல்லாஹ் சொன்னபடி அவங்க ஒரு கையளவு செய்ததை நீங்கள் உகது மலையளவு செஞ்சாலும் பெற முடியாது என்ற அளவுக்கு அவர்கள் உத்தமர்கள் என்று நாம் மதிக்கிறோம். அடையவே முடியாது. நீங்கள் என்னத்தான் பெரிய ஆராய்ச்சியாளராக வந்தாலும் அவங்களுடைய அந்த அந்த உறுதிப்பாட்டு கிட்ட நிற்க முடியாது. அதெல்லாம் டவுட்டு கிடையாது. பின்பற்றணுமா, அவங்க சொன்னது மார்க்கம் ஆகுமா அப்படிங்கிறது தான் பேச்சு. அதனால் இந்த சலப்புங்கிறதெல்லாம் ஒரு பொய்யான வாதம். அப்படி இவங்களா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. சஹாபாக்களுடைய சிறப்பை சொல்லி சொல்லி இவங்களோட நாம் சஹாபிக்கு ரொம்ப மதிக்கிறோம். சஹாபாக்கள் சிறந்தவர்கள் தான், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் என்ன மேட்ரு, சஹாபாக்கள் சிறந்தவர்கள் என்ற காரணத்தினால் அவங்களை ஃபாலோ பண்ண அவசியம் கிடையாது. நம்ம வாழ்கிற காலத்தில் எத்தனை சிறந்தவர் இருப்பாங்க, அவர் சிறந்தவர் சொல்கிறலாம் கேளுங்கம்மா, கரெக்டாக சொல்கிறத கேளு, தப்பாக சொல்கிறத கேட்காத. இதுதான் மேட்ரு. கரெக்டுனா என்ன, குர்ஆன் ஹதீஸில் உள்ளது சொன்னால் கேளு, அவராக சொன்னால் கேட்காத, அதுக்கு மாற்றமாக சொன்னால் கேட்காத. இதுதான் அடிப்படை. அதாவது எல்லாரையும் வழிகேடுன்னு சொல்கிறாங்க அப்படி சொல்லலாமான்னு கேள்வி கேட்பவர்களாக இருந்தால் இவர்கள் யாரையுமே வழிகேடர்கள்னு சொல்லாமல் இருக்கணும். இந்த சொல்லக்கூடியவர்கள் சலபுகள் என்று சொல்லக்கூடியவர்கள் இதை சொல்வார்களேயானால் அவர்கள் மதுஹப்வாதிகளை வழிகேடுன்னு தான் சொல்கிறார்கள். தர்கா வழிபாடு செய்பவர்களை வழிகேடுன்னு தான் சொன்னார்கள். அப்போ வழிகேடர்களாக இருப்பவர்களை வழிகேடர்கள் என்று இவர்களும் சொல்லுகிறார்கள். நமக்கு அடுத்த நிலையில் இருந்து கொண்டு சொல்லுகிறார்கள். மற்ற எல்லாத்தையும் வழிகேடு இல்லை என்று சொன்னால் அதில் போய் சேரலாமான்னு போய் கேளுங்க. தர்காவுக்கு போகிறது வழிகேடா, அவன் வழிகேடனான்னு கேளுங்க. வழிகேடன்லாம் இல்லை, அப்போ நாங்களும் அங்கே போயிட்டுமான்னு கேளுங்க. போகாதாம்பாங்க. ஏன் போகாதங்கிறீங்க? வழிகேடு. நாங்கள் மதுகப்பை ஃபாலோ பண்ணலாமான்னு கேளுங்க. வேணாம்பாங்க. ஏன் வேணாம்? அது தப்பும்பாங்க. தப்புன்னா வழிகேடு தானே, அது தப்பு, மதுகப்பை பின்பற்றக்கூடாது. அப்போ இப்படியெல்லாம் வரும்போது அவங்க அவனையும் வழிகேடுன்னு சொன்னாங்களே, அந்த கொஸ்டினுக்குரியவங்கள இவங்க இருக்கிறாங்க. ஏன் இவங்க அல்லாஹ் ரசூல் விட்டு சஹாபி பின்பற்ற சொல்கிறாங்க, முன்னோர்களை பின்பற்ற சொல்கிறாங்க. அவன் என்ன வாதத்தை வச்சானோ அதைத்தான் வைக்கிறாங்க. அவன் இமாம்களை பின்பற்றுவதற்கு என்னென்ன ஆயத்துக்களை வைத்தானோ, முன்னோர்கள் முந்தி சென்றவர்கள் அப்படியாக்கும், சிறந்த காலம், அந்த காலம், இந்த காலம்னு வரக்கூடிய ஹதீஸெல்லாம் குர்ஆனெல்லாம் எடுத்து போட்டு மதுஹபைக்காரர்கள் என்னத்தை ஆதாரம் காட்டினார்களோ அவனை வழிகேடுன்னு இவர்கள் சொல்லிவிட்டு அதையே இவர்கள் என்ன செய்கிறாங்க, சலபுகளை பின்பற்றுவாங்க அப்படின்னு சொல்கிறது. சலபுகள்லாம் அவங்க பின்பற்றலாம் கிடையாது. குர்ஆனை விட்டு வெளியேற்றி விட்டால் பல்லாயிரக்கணக்கான சஹாபாக்கள் இருந்திருக்கிற காரணத்தினால யார் பிரேசமும் சொல்லிக்கிட்டு இஷ்டத்துக்கு விட்டு அடிக்கலாம். அதான் விஷயம். இதெல்லாம் சஹாபாக்கள் சொல்லிக்கிறாங்க. குர்ஆனில் என்ன ஆயத்துன்னு கேட்பீங்க, அது குர்ஆனில் இல்லை. எந்த ஹதீஸ்ன்னு கேட்பீங்க, ஹதீஸில் இல்லை. அப்போ என்ன சொல்கிறது, ஏன் எதை வச்சு சொல்கிறீங்க? அதெல்லாம் சஹாபாக்கள் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் என்ன செய்வீங்க? எத்தனை சஹாபி லிஸ்ட்டு உங்களுக்கு தெரியும்? ஏதாவது வாயில் வராத ஒரு சஹாபி பேரை சொல்லிட்டு என்ன செய்வார், அவர் சொல்லியிருக்காருன்னு போயிட்டு இருக்கலாம். இது வாயில் வந்ததை விட்டு அடிக்கிறதுக்கு தான் இந்த சலபுவாதத்தை பண்ணுறாங்களே தவிர
குர்ஆன் ஹதீஸ்னா கேள்வி கேட்பாங்க, நம்ம இன்சல்ட் பண்ணி விட்ருவாங்க, தப்பாக சொல்ல முடியாது, இஷ்டத்துக்கு சொல்ல முடியாதுங்கிற காரணத்துக்கு தவிர வேறு எந்த காரணமும் இல்லை. அப்போ வழிகேடுன்னு சொல்லக்கூடாதுன்னு சொன்னால் இவர்கள் 72 கூட்டத்தையும் வழிகேடு இல்லைன்னு சொல்லுவார்களா? அப்போ இவர்கள் சில பேரை வழிகேடு என்று சொல்வார்களே, ஆனால் எதற்காக சொல்கிறார்கள்? அது வழிகேடாக இருப்பதற்காக சொல்கிறார்கள். இவர்களை வழிகேடுகள்னு நம்ம எதுக்கு சொல்கிறோம்? வழிகேடாக இருக்கிறதுனால சொல்கிறோம். வழிகேடர்கள்னு குருட்டாம்புகளை நம்ம சொன்னோம், ஆதாரத்தை காட்டி சொல்கிறோம். குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான்ப்பா மார்க்கம், நீ அப்போ 3ஆவதை சேர்க்குற, இது வழிகேடு. மதுஹபுக்காரன் செய்கிறதுக்கு உனக்கு என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசம் இல்லையப்பா. அதே மாதிரி தானே வாதத்தை வைக்கிற. முந்தி உள்ளவங்க நல்லா விளங்கியிருப்பாங்கன்னு சொல்லித்தானே மதுஹபுக்காரன் சொன்னான். அதைத்தானே எதிர்த்துட்டு நீ என்ன செஞ்ச? குர்ஆன் ஹதீஸ்னு ஆரம்பித்த, இப்போ என்ன நீனே அதை சொல்கிற? அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்கக்கூடிய நேரத்தில் சேம் அப்படியே என்ன இருக்கிறது? வழிகேட்டில் இருக்கிறார்கள். வழிகேடர்கள் ஏதோ காழ்ப்புணர்ச்சியில், கோபத்தில், ஆதாரம் இல்லாமல், வெறுப்பில், பகையில் சொன்னால் இந்த கேள்வியை கேட்கலாம். வழிகேடு என்பதற்கு ஆதாரம் சொல்கிறோமா இல்லையா? சரி வேணாம், நாங்கள் வழிகேடுங்கிறீங்களா? அப்போ இன்னொன்று வச்சுக்கிடுவோம், நாங்கள் வழிகேடுன்னு சொல்கிறோமா இல்லையா? உங்கள் கருத்துப்படி நாங்கள் யார்? நான் கேட்குறேன், நம்மள்ட்ட இந்த கேள்வி கேட்குறாங்க, உங்கள்கிட்ட கேளுங்க. உங்கள் கருத்துப்படி நாங்கள் யாருப்பா? நீங்கள் வழிகேடு, நீ என்ன வழிகேடுங்கிற? அப்போ உங்கள் கருத்துப்படி வழிகேடு இல்லைன்றாருன்னு வைங்க, அப்போ வந்துடுங்க. நம்மளை நாங்கள் வழிகேடா இல்லையான்னு கேளுங்க. வழிகேடும் பாரு, வழிகேடு தானே, நீ என்ன வழிகேடுங்கிற? எங்களுக்கு கூட வழிகேடு நீ ஒரு காரணத்தை வச்சு வழிகேடுங்கிறீங்கள. நீ எங்களை வழிகேடு என்பதற்கு சொல்கிற காரணம் பொய். நாங்கள் உன்னை வழிகேடு சொல்வதற்கு காரணம் மெய், ஆதாரத்தோடு உள்ளது. அப்படின்னு சொன்னீங்கன்னா முரண்பட்டுருவாங்க. அதில் நீங்களும் வழிகேடு, நாங்கள் உங்களை வழிகேடுன்னு சொல்லவில்லையே, அப்போ இங்கே வந்துடுங்க, எங்களை விமர்சிக்காதீங்க, இதுவும் சரியான கொள்கை தான் சொல்லுங்கள். தௌஹீத் ஜமாத் சொல்வது சரிதான் சொல்ல மாட்டாங்க. அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது வழிகேடர்கள் என்று சொல்வதை வழிகேடுன்னு தான் சொல்லியாக வேண்டும். நல்லதைத்தான் நல்லதுன்னு சொல்லணும், அல்லதை அல்லதுன்னு தான் சொல்லணும். இந்த ஒரு அடிப்படையை நம்ம என்ன செய்யணும்? முதல்ல புரிய வைத்துக்கொள்ளணும். அது அடுத்து அப்படின்னா தௌஹீத் ஜமாத்து மட்டும்தான் சரியா அப்படிங்கிறாங்க. தௌஹீத் ஜமாத்து சரின்னு எவன் சொன்னா? யாரும் சொல்ல கிடையாது. இந்த கொள்கை சரி, தௌஹீத் ஜமாத்து அந்த சரியான கொள்கை எடுத்துக்கிருச்சு, அப்படி தான் அர்த்தம். எந்த கொள்கை சரி? வஹி மட்டும்தான் மார்க்கம், அல்லாவிடமிருந்து வந்தது மட்டும்தான் மார்க்கம், அது அல்லாத எதுவும் மார்க்கம் இல்லை, இது சரியான கொள்கை. இந்த கொள்கையை தௌஹீத் ஜமாத்து சொன்னால் அது நேர்வழியில் இருக்கிறது. இந்த கொள்கையை சாபி மதுஹபு சொன்னால் அவங்க நேர்வழியில் இருக்கிறாங்க. இந்த கொள்கையை ஹனவி மதுஹபு சொன்னால் அவங்க நேர்வழியில் இருக்கிறாங்க. இந்த கொள்கையை தௌஹீத் ஜமாத்து விட்டால் அவங்க வழிகேட்டில் இருக்கிறாங்க. அப்போ வழிகேடு நேர்வழியெல்லாம் தௌஹீத் ஜமாத்துங்கிற பேருக்கா? நாங்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற பெயரை வைத்ததால் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்பது ஒரு கொள்கையை சொல்லுது, அந்த கொள்கை நேர்வழியாக இருக்குது. கொள்கை நேர்வழின்னு தான் நாங்கள் சொல்கிறோம். இந்த கொள்கை தான் நேர்வழி, நீ தௌஹீத் ஜமாத்துக்கு வராத, இந்த கொள்கைக்கு வா. இந்த கொள்கையில் நாங்கள் இருக்கிறோம், தௌஹீத் ஜமாத்துக்காரன் அரசியல் பண்ணுறான், கூட்டம் சேர்க்குறான், அவனுக்கு ஒரு அப்படின்னு நினைத்து கொண்டு நீ இருந்தால் எங்களை புறக்கணித்து விட்டு குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம்னு சொல்லணும். வஹியை தவிர எதுவும் மார்க்கம் இல்லைன்னு சொல்லணும். அப்படி வந்து விட்டார்களே ஆனால் நமக்கு மறுப்பு கிடையாது. சரியா? இப்ராஹிம் நபி அவர்கள் நெருப்பில் போடப்பட்ட பொழுது ஒரு பள்ளி அந்த நெருப்பை அதிகப்படுத்துவதற்காக நெருப்பில் ஊதி ஊதி பெருசாக்கியது, அதனால் நீங்கள் பள்ளியை கொள்ளுங்கள், இப்படியான ஒரு ஹதீஸ் பல புகாரி உள்பட பல நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாம் இதை மறுக்கிறோம். மறுப்பதற்கு பல காரணங்களை சொல்லுகிறோம். முதல் விஷயம், இந்த மிருகங்கள் அல்லாஹ்வுக்கு எதிராக போகாது. மனிதனை தவிர பகுத்தறிவற்ற உயிரினங்கள் இருக்கு இல்லையா, அதுகளெல்லாம் மனிதர்களுக்கு உதவி செய்யக்கூடிய காரியங்களை ஹுது மாதிரி அது மாதிரி சில காரியங்களை தான் செய்யுமே தவிர, அல்லது ஒன்றும் செய்யாமல் இருக்குமே தவிர, இறைவனுக்கு எதிரான ஒரு விஷயத்தில் எதிரியோட கூட்டணி வைக்காது மிருகங்கள்லாம். அப்போ பள்ளி போய் என்ன செய்யுது? அதுக்கு இப்ராஹிம் நபி அது தெரியுது, இறை தூதர்னு தெரியுது. அதுக்கு இவங்க இந்த கருத்து பிரகாரம், இதை ஹதீஸை ஏற்றுக்கொண்டதன் பிரகாரம் என்ன வரும்னா, இப்ராஹிம் நபியும் அதுக்கு தெரியுது, நான் நெருப்பில் போட்டான் அவனையும் தெரியுது, அவனுக்கு நம்ம சப்போர்ட்டாக இருக்கணும்னு தெரியுது.
இவர் நபியை ஒழிக்கணும்னு தெரியுது, அப்போ அல்லாஹ்வுக்கு எதிராக யுத்தம் செய்யணும்னு தெரியுது. இப்படியான ஒரு நிலையில் மனிதன் அல்லாத ஜின்னு அல்லாத உயிரினங்கள் படைக்கப்பட்டு இருக்குதா? அந்த பேசிக்கு மாற்றம். பள்ளியுடைய டியூட்டி இது இல்லை, பள்ளியெலாம் இது செய்யாது. அனைத்தும் அவனுக்கு கட்டுப்படும். மனுஷன் ஒருத்தன் தான், ஜின்னு மட்டும்தான் ஏற்று நிற்பாங்க. இந்த காரணத்துக்காக அது தவறுங்கிறோம். அது ஒரு மெயினான பேசிக்கே இது தான். அடுத்து என்னென்னு கேட்டால், ஒரு பெரிய நெருப்பு இப்ராஹிம் நபியை தூக்கி போட்டிருக்கிறாங்க. அவ்வளோ பயங்கரமான நெருப்பு. அதில் போய் ஊதி விட்றதுக்கு போனால் வெந்து போயிடாது. அது ஊதி விடுமா கிட்டத்தில் போய்? அது எப்படி பள்ளி ஊதி இப்படி நெருப்பு பெருசாகிருமா? ஊதி விட்றாண்டா கிட்ட போனேன், மனுஷனே கிட்ட போக முடியாது. அந்த மாதிரி இப்ராஹிம் நபியை கூட தூக்கி போடும்போது அவங்க தூரத்தில் நின்றுக்கிட்டாங்க. பள்ளி போய் ஊதி விட்டுச்சுன்னா என்னங்க இது, என்ன ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கான்ற அடிப்படையிலையும் நம்ம காரணங்களை சொன்னோம். அது மாதிரி எல்லா ஜீவன்களும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுது, அதுக்கு மாற்றமாக இது இருக்குது, பள்ளி இப்படி செஞ்சுருக்காது, அது ஒரு விஷயம். அதில் ஒரு கேள்வியாக தான் சொன்னோம். ஒரு பேச்சுக்கு உள்ளதான் இது, ஒரு பேச்சுக்கு. சரி, அந்த பள்ளியை செஞ்சுன்னு வச்சுக்கிறோமே, அந்த பள்ளியை கொள்ள வேண்டியது தானே. அந்த பள்ளியுடைய புள்ளை பேரன் பேத்தி சங்கிலி துறா இதுக்கு செய்யணும். அந்த பள்ளி அல்லாமல் வேறு பள்ளிகள் அந்த காலத்தில் உலகத்தில் இருந்திருக்குமே, அதையும் அதனுடைய சந்ததிகளை என்ன சந்ததிங்கிற இல்லாததையும் ஏன் கொள்ளணும்? ஏதாவது இதில் ஒரு லாஜிக் இருக்கான்னு நம்ம கேட்குறோம்ல. இதில் தான் நீங்கள் கேட்குறீங்க, என்ன மாற்று கருத்துடையவங்க கேட்குறதா சொல்கிறீங்க. என்ன கேள்வி கேட்குறீங்கன்னா, இப்போ சில தண்டனையாக அல்லாஹ் அழிக்கும் பொழுது, சிலரை அழிக்கும் பொழுது நல்லவங்களையும் தானே அல்லாஹ் அழிக்கிறான். அப்போ அவங்க செய்யாத பார்த்து தானே அல்லாஹ் அழிக்கிறான், தண்டிக்கிறான் என்று கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்வதுங்கிறீங்க. முதல்ல இந்த விஷயத்தை கரெக்டாக புரிஞ்சு கொண்டால் பதில் சொல்லிடலாம். அல்லாஹ் தண்டனைக்காக அழிக்கிறது என்பது நல்லவங்க அழிக்க மாட்டான். தண்டனைக்காக அழிக்கிறது, தண்டனைக்கு அழிக்கிறதுனா என்ன அர்த்தம்? ஒரு இறை தூதர் அனுப்புகிறான், அவர் பிரச்சாரம் பண்ணுறாரு, ஏற்றுக்கிற மாட்டேங்கிறான், கொஞ்சம் பேர் ஏற்றுக்கிறாங்க. இப்போ உள்ள அல்லாஹ் என்ன செஞ்சான்? நீ உன் நல்லடியாரை கூட்டிகிட்டு போ. லூத்து நபிக்கு என்ன சொன்னால்? ஆளுகளை கூட்டிகிட்டு போயிரு. யூனுஸ் நபிக்கு என்ன சொன்னால்? இந்த ஊரை அழிக்க போகிறேன், உன் ஆட்கள்லாம் கூட்டிகிட்டு போ. நூஹ் நபிக்கு என்ன சொன்னால்? வெள்ளம் வரப்போகுது, கப்பலில் ஏற்று, அவங்கள அழிக்க போகிறேன். அப்போ தண்டனையாக இந்த உலகத்தில் அல்லாஹ் அழிக்கும் பொழுதெல்லாம் யார் அழிக்கிறான்னு கேட்டால் நல்லவங்களை தான் காப்பாற்றி கெட்டவங்களை தான் அழிக்கிறான். தண்டனை அழிக்கிறது. தண்டனை இல்லாமல் பொதுவாக சில சோதனைக்காக அழித்தல் ஒன்று இருக்கிறது. அதில் ஒரு வெள்ளப்பரலை ஊரையே அழிக்கிறதுன்ற ஒரு கான்செப்ட்டு. இப்போ ஒரு ஊரை அழிக்க வர்றான்னு வைங்க, நபிமாருக்கு மாத்தமாக செஞ்சதுக்காக அழிக்கிறான்ல. இந்த காலத்தில் உள்ள ஒரு சுனாமியோ அல்லது ஒரு புயலோ மழையோ வெள்ளமோ, இதனுடைய அழிவுகள் எல்லாம் இந்த பாவிகளை தண்டிப்பதற்காக வந்தது கிடையாது. இது நல்லா விளங்கிக்கிறணும். பாவம் செஞ்சு இன்னும் சொல்ல போனால் புனித ஹரமுலையே அப்படி இடிஞ்சு விழுந்து நல்லடியார்கள் மட்டுமே போனாங்களே, கெட்டவங்களே போகலையே. எல்லாம் ஹஜ்ஜிக்கு போன மக்கள் தானே, மீனாவுடைய நெரிசலில் இறந்து போனாங்களே. அப்போ இதெல்லாம் இந்த விபத்துகள் இதுகளெல்லாம் தண்டனைக்கு கிடையாது. இந்த உலகம் தண்டிக்கிற உலகம் கிடையாது. பரிசு அங்கே, பரிசளிக்கிற உலகத்தில் தான் தண்டனையும் கொடுக்கப்படும். இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய செயல் என்னன்னு கேட்டால், நான் யாருங்கிற காட்டுறதுக்காக வேண்டி ஒருத்தனுக்கு ஏழையாக்குவேன். ஏழையாக ஒருத்தன் இருந்தால் தண்டனையா? ஒருத்தனை நல்லா நோயாளி ஆக்குறான், தண்டனையாது அவனுக்கு. ஒருத்தனை பணக்காரனாக்குவேன், நான் தான் எல்லாம் டிசைட் பண்ணுவேன், அதுக்கு செய்கிறான் அல்ல. அப்போ நொண்டி ஆக்குறது, கூணாக்குறது, குருடாக்குறது, முடமாக்குறது, அழிக்கிறது எல்லாமே அவன் ஒரு பகுதி அழித்து ஒரு பகுதி அழிக்காமல், ஒரு ஆளை அழித்து ஒரு ஆளை அழிக்காமல் இருப்பான், ஒரு ஏரியாவை அழிப்பான், ஒரு ஏரியா அழிக்காமல் இருப்பான். அப்போ இதுகளெல்லாம் வைத்து கொண்டு என்ன செய்யக்கூடாது? தண்டிக்கிறதுக்காக வேண்டி என் பாவம் செய்யாதவங்களை அழிச்சான்னு நீங்கள் கேட்குறீங்க. அப்போ அழித்ததெல்லாம் பாவத்துக்காக அழித்து நல்லா எங்கே வகையில் நமக்கு சொன்னானா? நபிமார்கள் இருக்கும்போது தான் வகையில் சொல்லி தந்தான். நபிமார்களுக்கு அப்புறம் உள்ள அழிவுலாம் பாவத்துக்குன்னு நீங்கள் யார் சொன்னா? பாவம் செஞ்சதுக்காகத்தான் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள்னு ஆதாரத்தை காட்டுங்க. அப்போ மனிதர்களை அழிக்கிறது என்பது சாதாரண மௌத்து, நோய், இழப்பு, வெள்ளம், புயல் இதுகளெல்லாம் நல்லவன் கெட்டவன் பார்த்து வருவதே கிடையாது. இப்போ நம்ம எடுத்துக்கொண்டோமே ஆனால், இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றவர்கள் படுவதை விட 2 மடங்கு துன்பத்தை அனுபவித்தாங்க. தண்டனையா இது? இல்லை. அது அவங்களுக்கு தரஜாவை கூட்டுவதற்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். யாருக்கு அல்லாஹ் 2 கண்களையும் பறித்து கொண்டு அதை சபூர் செய்கிறானோ அதுக்கு இது பரிசு சொர்க்கத்தை தவிர வேறு இல்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ கண்ணு போகணும் தண்டனையாக பரிசுக்குரிய காரியமா? சில இழப்புகள் கெட்டவன் என்ன மேட்ருன்னு கேட்டால், ஒரு ஊரில் நல்லவன் கெட்டவனு வாழ்கிறான், திடீர்னு மூத்து விட்டது என்று சொன்னால் நல்லவர்கள் என்ன செய்வாங்க? சொர்க்கத்தை அடைவாங்க, கெட்டவன் நரகத்துக்கு போவான். அப்படிங்கிறது தான் அதில் தண்டனை பரிசு வருமே தவிர
துன்யாவில் உள்ள அழிவுகள் எல்லாம் சுனாமி, வெள்ளம், புயல் வெறும் நல்லவங்களாக இருந்தால் மட்டும் கூட என்ன செய்யும் வரும். ஒரே ஒருத்தன் போய் குடிசையில் மலை உச்சியில் வாழ்ந்தான் நல்லவன், எந்த ஒரு குறையும் இல்லாதவனா அவனும் அழிவான் அல்லாஹ் நாடி இருந்தால். அப்போ அது மாதிரி ஒருத்தன் பிழைச்சிட்டான்னு வைங்க, விமானம் கீழே நுறுங்கி ஒரு குழந்தை மட்டும் பிழைச்சிருச்சு அல்ல ஒரு ஆள் மட்டும் பிழைச்சிட்டாருன்னா அவருக்கு அல்ல பரிசு கொடுத்துட்டான்னு அர்த்தமா? இல்லை, அவன் நினச்சது செய்வான். நான் நினைத்ததை செய்யக்கூடியவன் என்கிற வகையிலையும் துன்யா ஒரு சோதனை கூடமே தவிர பரிசு தண்டனை அளிக்கக்கூடிய ஒரு அம்சம் இல்லை என்கிறதுக்காக வேண்டியும் தான் அல்லாஹ் செஞ்சானே தவிர, அழிக்கிறதா இருந்தால் டிக்ளேர் பண்ணி அழிக்கிறதா இருந்தால் பிரித்து தான் அழிச்சிருக்கிறான். டிக்ளேர் பண்ணி அழித்தல் நபிமார்களோடு முடிந்து விட்டது. நபிமார்களுக்கு பிறகு அந்த மாதிரி வராது, ரசூலுல்லாஹ்வே உறுதிமொழி வாங்கிட்டாங்க, என் உம்மத்துக்கு அந்த மாதிரிலாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்போ பாவத்துக்காக தண்டனையாக அளித்தல் என்பது இந்த உம்மத்துக்கு இல்லை. ரசூலுல்லாஹ் துவாவே செஞ்சிட்டாங்க. அப்போ தண்டித்து பாவத்துக்கு அளித்தல் என்பது இல்லைங்கும்போது இப்போ இவர்கள் எப்படி பாவம் செய்யாமல் நல்லவங்க ஏன் அழிக்கப்பட்டாங்கன்னு இப்படி கேட்பீங்க? அவங்க தண்டனைக்கு அளிக்கப்படலையே. எப்படி ஒருத்தனுக்கு வறுமை, நோய், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தண்டனையாக இல்லாமல் சோதனையாக இருக்கிறதோ அது மாதிரி சோதனையாக வரக்கூடியதெல்லாம் நம்ம தண்டனைன்னு விளங்குறதுனால இந்த கொஸ்டின் வருது. பள்ளி அப்படியா இருக்குது, பள்ளி மேட்ரு அது செஞ்சதுக்காக இதை நம்ம தண்டிக்கிறோம், அதுக்குரிய தண்டனை கொடுக்குறோம். அப்பம் செஞ்சதுக்கு பிள்ளையை தண்டிப்போமாண்டா அது மாட்டேங்கிறோம். அப்போ மனுஷனுக்கு உரிய ஒரு நியாயத்தை உயிரினங்களுக்கு ஏன் கொடுக்குறோம்? அது கூட எதுக்கு கேட்குறோம்? இது சம்பவமாக பொய்ன்னு முடிச்சிட்டோம், ஒரு பேச்சுக்கு அந்த பள்ளி ஊதி விட்டுருந்தால்னு தான் கேட்குறோம். இந்த பேச்சுக்கு சொன்னதுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடியவர்கள் பேசிக்கானதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதான் விஷயம். அடுத்து அதாவது முதல் விஷயம் என்னென்னு கேட்டால், எந்த ஒன்றையும் ஹராம் என்று சொல்வதற்கு ஆதாரம் வேணும், ஹலாலுங்கிறதுக்கு ஆதாரம் தேவையில்லை. ஏன்னா அல்லாஹ் எல்லாத்தையும் நமக்காக படைச்சிருக்கிறான், அதான் ஆதாரம். அனைத்தையும் அல்லாஹ் நமக்காக படைத்திருக்கும் பொழுது எல்லாமே ஹலால் தான். எது ஹராமு? படைச்சவன் எதை தெளிவான வார்த்தைகளை கொண்டு இதெல்லாம் கூடாது என்று சொல்லியிருக்கிறானோ அதுதான் ஹராம். இதுதான் ஹலால் ஹராமுடைய அடிப்படை நுழைக்கணும். ஒரு புதுசாக ஒரு பறவையை பார்க்குறீங்க, இது ஹலாலாக ஹராமான்னு தேட வேண்டியதில்லை, இது அல்லாஹ் தடுத்துருக்கானான்னு பாருங்கள், இல்லைன்னா ஹலால் தான், அவ்வளோதான். அப்போ புதுசாக ஒரு தானியத்தை கண்டுபிடிக்கிறான், இதை ஹலாலாக ஹராமா அப்படின்னா அல்லாஹ் தடுக்காட்டி ஹலால் தான். அதுக்கு பேர் என்னவாக இருந்தாலும் சரி, தெரியாட்டாலும் சரி, நமக்கு ஹலால்னு சொல்லிடணும். அந்த அடிப்படையில் இந்த உணவுகளை பொறுத்த வரைக்கும் பிற மதத்தவர் தரக்கூடிய உணவு, பிற மதத்தவர் தரும் உணவு ஹராம் என்று அல்லாஹ் எங்கேயா சொல்லியிருக்கிறானா? இல்லை. அப்போ இதே யூதர்கள் ரசூலுல்லாஹ் காலத்தில் வாழ்ந்தாங்க, கிறித்தவர்கள் வாழ்ந்தாங்க, இப்போ நம்ம தான் இது சந்திக்கிறோங்கிறது கிடையாது. அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், வேதம் கொடுக்கப்பட்டவர்களுடைய உணவு உங்களுக்கு ஹலாலுங்கிறான். தாமுல்லதீன ஊத்துல் கித்தாப ஹில்லுல்லக்கும், வேதம் கொடுக்கப்பட்டவர்களின் உணவு, வேதம் கொடுக்கப்பட்டவர்களுடைய மீனிங்கு ரசூலுல்லாஹ் காலத்தில் வாழ்ந்த யூதர்கள், நசாரா, கிறித்தவர்கள், அவங்கள தான் அந்த அன்னைக்கு வேதம் கொடுக்கப்பட்டவர்கள். அப்போ வேதம் கொடுக்கப்பட்டவர்களுடைய உணவு உங்களுக்கு ஹலாலு, தாமுக்கும் ஹில்லுல்லகும், உங்கள் உணவு அவங்களுக்கு ஹலாலு அப்படிங்கிறான். அப்போ வேதம் கொடுக்கப்பட்டவர் அவர் கொண்டாந்து நமக்கு சாப்பாடு தந்தாரையானால் அவர் உணவை சாப்பிட்டு கொள்ளலாம். அதே நேரத்தில் அந்த உணவு நம்ம பன்றியை கொண்டாந்து திங்கக்கூடாது. வேதம் கொடுக்கப்பட்டவர் தர்ற உணவு காய்கறி தானியத்துக்கு உள்ளது கிடையாது. அதுக்கு யார் தந்தாலும் ஹலால் தான். இது உயிரினங்கள் மேற்றுக்கு தான் இது வருது. அவங்க தந்த உணவு ஹலால் என்று சொல்வது அந்த உணவு நமக்கு தடுக்கப்படாமல் இருக்கான்னு பார்க்கணும். என்ன தடுக்கப்படுது? 4 விஷயம் தடுக்கப்படுது குரானில். ஹதீஸுகள்லேருந்து சிலது தடுக்கப்படுது. அதாவது நகம் உள்ளது, அது மாதிரி விஷப்பல் உள்ளவைகள், இதுகள் பறவைகளில் மிக நகத்தால் வேட்டையாடக்கூடியது, கால்களை கொண்டு வேட்டையாடக்கூடிய பறவைகள் நமக்கு ஹராமு. அதே மாதிரி விஷப்பல் உள்ளக்கூடிய விலங்குகள் நமக்கு ஹராமு. இதை தவிர எல்லாமே நமக்கு ஹலால் என்று ஹதீஸில் விளக்கம் வந்துருச்சு. குரானில் அல்லாஹ் என்ன செஞ்ச ஆரம்ப கட்டத்தில் 4 விஷயத்தை ஹராமாக்கியிருந்தான். 4 என்ன? பன்றி ஹராமு, தானாக செத்து அறுக்காமல் சாவுதில் அது ஹராமு, ரத்தம் அறுத்து வெளியேறின ரத்தம் இருக்குல்ல அது ஹராமுன்னு 3 சொல்லிவிட்டு 4வது அல்லாஹ் சொல்லும் பொழுது ஒமா உஹில்லல் கைரில்லா, இறைவன் அல்லாதவர்களுக்காக சத்தமிடப்பட்டவை. சத்தமிட்டு அந்த காலத்தில் அறுப்பாங்க, அதுக்காக வேண்டி அந்த வார்த்தையை சொல்கிறான். பூஜை செய்கிறது, அப்போ இறைவன் அல்லாதவங்களுக்காக வேண்டி பூஜை படையல் செஞ்சால் ஹராம்னு அல்லாஹ் சொன்னால், அந்த பூஜை படையல் செய்யாட்டி ஹலால் தானது?
பொதுவான உணவு ஹராம்ன்றா அப்படி எல்லாம் சொல்லியிருக்க மாட்டானே. யூதர்கள் உணவு ஹராமாக இருக்குது, ஒரு பொம்பளை விஷத்தை கலந்து இறைச்சியை கொண்டாந்து கொடுக்கும்போது கூட தெரியாமல் சாப்பிட்டாங்க, ஹராமுன்னு சொல்லி தவிர்க்கலை. அப்போ வந்து அந்த நம்ம என்ன மேட்ரு பார்க்கணும், முஸ்லீம் அல்லாதவங்க ஏதாவது உணவு தந்தார்களே ஆனால் அது பூஜை செய்யப்பட்டு அது படையல் செய்யப்பட்டு புனிதமாக ஆக்கப்பட்டு இருந்தால் அதை சாப்பிடக்கூடாது. புனிதமாக்குறேன்டா நமக்கு விளங்கும். ஒரு சர்க்கரை இருக்குது, சாதாரண சர்க்கரைக்கு சர்க்கரையோட அந்தஸ்து கொடுப்போம். ஒரு பாத்தியா ஊதின சர்க்கரைக்கு என்ன கொடுப்பாங்க, 50 கிராம் சர்க்கரையை 600 பேர் பங்கு போடுவாங்க. அவ்வளோ புனிதம்ண்டு. இதை நம்ம வாங்குவோமா, லேச நகத்தில் நாக்கில் தொட்டு நக்கிட்டு போகும்பாங்க. ஏன், இது பவர்ஃபுல்லான சாதாரண சர்க்கரை இல்லை, இது பாத்தியா ஊதின சர்க்கரை, என்னமோ இறங்கிருச்சுன்னு நினைக்கிறான்ல. எதனால் இது ஹராம் ஆகுதுன்னு கேட்டால், சாதாரண பேரிச்சம்பழம்னா பேரிச்சம்பழம், இது என்ன தெரியுமா, இது இப்போ பூஜிக்கப்பட்டது, படைக்கப்பட்டால் என்னப்பா அது, அதில் என்னமோ வந்துருச்சு, அது பிரசாதம் ஆயிடுச்சு, தபுருக்கு ஆயிடுச்சு, சீரணி ஆயிடுச்சு இப்படின்னு சொல்லிவிட்டு அந்த உணவுக்கு அதில் இல்லாத ஒரு போலியான ஒரு எக்ஸ்ட்ரா பவர் இருக்குதா நினைக்கிறது தான் பூஜிக்கப்படுதல் என்பது. பூஜிக்கப்பட்டால் அப்படி ஆயிரும்னு நினைக்கிறான். அந்த ஒரு நம்பிக்கையை தகர்ப்பதற்கு தான் இஸ்லாம் என்ன பண்ணுது, இதை ஹராமுன்னு ஆக்கியிருக்கிறது. அதாவது பொட்டுக்கடலை தந்தால் தின்னுட்டு இதை நான் பூஜை செஞ்சு கொண்டு வந்திருக்கேன்னா திங்காதீங்க. அது படையல் பண்ண விஷயம்னா அது என்ன செய்யணும், பெரிய பெரிய கோடீஸ்வரன்லாம் என்ன செய்வான்னு கேட்டால் ஒரே ஒரு பேரிச்சம்பழத்தை இப்படி வாங்குவான். அவன் 1000 மூட்டை பேரிச்சம்பழத்தை தர்மம் செய்கிற அளவுக்கு வசதி உள்ளவனாக இருப்பான். அவன் என்ன செய்வான்னு கேட்டால் ஒரு வாழைப்பழத்தை 72 துண்டாக வெட்டி சின்ன துண்டை கொடுப்பாங்க. அதை எப்படி வாங்குவான், ஏன் அது வாழைப்பழம் கிடையாது, பூஜிக்கப்பட்டு படைக்கப்பட்டு எக்ஸ்ட்ரா பவர் ஏற்றப்பட்டு நமக்கு தருதுன்னு நினைக்கிறான். அப்போ அதுதான் மார்க்கத்தில் ஹராம். உணவாக தந்தால், சாதா உணவை தந்தால் அது ஹராம் கிடையாது. யூதர்கள் கொடுத்தாங்க, ரசூலுல்லாவுக்கு போய் சாப்பிட்ருக்குறாங்க, அவங்களுக்கு நான் கொடுத்தும் இருக்கிறாங்க. அது மார்க்கம் தடுக்கப்பட்டது கிடையாது. அதே நேரத்தில் எது தடுக்கப்படும், இது சாமிக்கு படைத்தது, இது பூஜிக்கப்பட்டது, இது படையல் செய்யப்பட்டது, இது அந்த ஐயனாருக்கு இது பலி கொடுக்கப்பட்டது இப்படின்னு சொல்லிட்டு வரும் பொழுது அது கூடுதல் புனித பொருள் என்ன மாதிரி ஆகிடுதுன்னு சொன்னால், அல்லாஹ் தான் ஒன்றை புனிதமாக்கணும். அல்லாஹ்வுக்கு அறுத்தால் அது புனிதமாகாது. நம்ம ஆட்டை வாங்கி பிஸ்மில்லாஹ் வல்லாஹ் அக்பர்னு சொல்லி அறுத்தா கூட நம்முடைய படையல் பூஜைலாம் எப்படி இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு அறுக்கிறோம், அறுத்தவனே இது இறைச்சி தான், இது அல்லாஹ் பேரை சொல்லி அறுத்தேன்னு சொன்னால் இப்படி கையை நீட்டி வாங்க மாட்டோம். அவுலியா பேரில் பார்த்தீங்கன்னா இப்படி வாங்குகிறோம். எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்கள் நிலைமை. இது அல்லாஹ் பேரில் அறுக்கப்பட்ட ஆடுனா ஒன்றாடா இறைச்சி வச்சுட்டு போடாங்கிறோம். இது அவுலியா பேரில் பாத்தியாவுன்னா அவுலியா பேர் பாத்தியாவா, அதான் கூடாதுங்கிறோம். இதை பூஜிக்குதல். அப்போ பூஜித்தல் படைத்தல் என்பது தான் நல்லா தடுக்கிறான். வேறு என்ன தடுத்துருக்குறான், முஸ்லீம் அல்லாதவங்க தர்ற உணவு எந்த உணவும் கூடாதுங்க சொல்லியிருக்கிறானா, அல்ல அவங்க பண்டிகையில் தந்தால் கூடாது என்று சொல்லியிருக்கிறானா, அவங்களுடைய நல்லது கெட்டதில் தரக்கூடிய உணவுகள்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறானா, இல்லை. இளவு விட்டு சாவு விட்டு விருந்து வந்தால் அதை நீங்கள் தடுக்கலாம். ஏன் முஸ்லீம் இருந்தால் கூட சாப்பிடக்கூடாது, ஏன் இறந்த வீட்டில் நம்மான சாப்பாடு கொடுக்கணும், அவனை ஏன்டா சமைக்க விட்டியேன்னு கேட்கலாம். அப்படி இஸ்லாமிய அடிப்படை எங்கேயாவது மீறப்படுற மாதிரி உள்ள உணவாக இருந்தால் அதை மறுக்கலாமே தவிர, பொதுவான ஒரு உணவு என்று சொல்லி அவன் எந்த நாளில் கொண்டாந்து எப்போ தந்தாலும் அதை கூடாதுன்னு சொல்வதற்கு ஆதாரம் இருக்கணும். ஆதாரம் இல்லாட்டி கூடும்னு அர்த்தம். இதுதான் பேசிக். எல்லாம் அர்ப்பணிப்பாக செயல்படுங்க, உறுதியாயிருங்க. அல்லாஹ் உதவி செய்வான். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ்